இனியவராம் இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு வாழ்த்துதலையும் சமாதானத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த தேவ சமூகத்தில் என்னையும் கூட சிறு சாட்சியாக நிறுத்தினபடியால் தேவனை துதிக்கிறேன், சோத்தரிக்கிறேன். கர்த்தர் செய்ததான நன்மைகளையும் கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையை மாற்றி அமைத்ததான சம்பவங்களையும் உங்களிடத்திலே சுருக்கமாக சாட்சியாக பகிர்ந்து கொள்வதிலே மகிழ்ச்சி அடைகிறேன். நான் ராமநாதபுரம் மாவட்டத்தில் ஒரு சின்ன கிராமத்தில் எளிமையான குடும்பத்தில் பிறந்தவன். எனக்கு ஒரு சகோதரி உண்டு. தாயார் தகப்பனார் சிறு வயதிலே இறந்துட்டாங்க. அவங்களுடைய வேலை பார்த்திங்கன்னா கிராம உதவியாளராக வேலை செஞ்சாங்க. அரசாங்க பணியில் தான் இருந்தாங்க. இந்த காலகட்டத்தில் என்னுடைய 5ஆம் வகுப்பு படிப்பிலேயே என்னுடைய தகப்பனார் இறந்து போனார். அதற்கு பிற்பாடு குடும்ப பாரத்தையெல்லாம் சுமக்க வேண்டியது என்னுடைய காரியமாக இருந்தபடியினால் அதிகமாக படிக்க வாய்ப்பு கிடைக்கவில்லை. அதே சமயத்தில் எனக்கு 4 தாய்மாமன்மார்கள், 2 சித்திமார்கள் உண்டு. அவர்கள் என் மேலே ரொம்ப அக்கறை உள்ளவர்களாக இருந்தார்கள். அவர்களும் கூட அக்கா பையனுடைய வாழ்க்கையை எதிர்காலம் வீணாக போகக்கூடாது, எல்லா விதத்திலும் எனக்கு உதவி செய்ய தயாராக இருந்தார்கள். ஒரு மாமா எனக்கு ரொம்ப செல்லம் கொடுக்கக்கூடியவர். ஒரு மாமா எனக்காக எதையும் செய்ய துணிகரம் உள்ளவர். ஒரு மாமா நான் என்ன சொன்னாலும், என் மேலே என்ன குறைகள் வந்தாலும், தவறுகள் சொன்னாலும் ஏற்றுக்கொள்ளாதவர். 2 சித்திமார்களும் அவர்களுக்கு கஷ்டம் இருக்குதோ இல்லையோ எனக்கு கஷ்டம் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அப்படிப்பட்டதான ஒரு செல்ல பிள்ளையாக வளர்ந்த நான் சிறு வயதிலேயே படிப்பு வராத காரணத்தினால் சென்னைக்கு கடந்து வர வேண்டிய காலம் ஆகிவிட்டது. அங்கே ஸ்கூலில் டீச்சரை சண்டை போட்டுட்டு வீட்டுக்கு தெரியாமல் சென்னைக்கு ஓடி வந்திருந்தேன். அந்த காலகட்டத்தில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்து என்னுடைய சென்னையில் உள்ள பயணம் தொடங்கினது. என்னுடைய படிப்பு அந்த 5ஆம் வகுப்போடு முடிந்து விட்டது. இதற்கு பிற்பாடு இந்த 5ஆம் வகுப்பு படிப்புக்கு பிற்பாடு இந்த சென்னையில் வேலை செய்யும்போது அநேக துர்க்கிரியைகள், அநேக பாவ வாழ்க்கையில் கற்று வளர்கிற ஒரு மகனாக காணப்பட்டேன். இந்த விதத்தில் சிறு வயதிலேயே அதிக மதுபானம் குடிக்கிறது, அதிகம் கெட்ட வார்த்தைகள், ஆண்டவருக்கு பிடிக்காத துர்க்கிரியைகளெல்லாம் ஈடுபடுறது, திருடுறது, இப்படிப்பட்டதான மோசமான என்னுடைய ஜீவியம் காணப்பட்டது. சினிமா என்று சம்பாதிக்கிற காசெல்லாம் வீணடித்து குடும்பத்தை மறந்து போனதான ஒரு அனுபவமாக காணப்பட்டது. இன்னும் சொல்ல வேண்டுமானால் பிஞ்சிலேயே வெம்பி போனதான பழம் என்று சொல்வார்களே, அப்படிப்பட்டதான நிலவரமாக என்னுடைய பிராயம் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில் ஒரு 17 வயது எனக்கு இருக்கும். அப்பொழுது சென்னை சீனிவாசா தேட்டர், அங்கே உங்களுக்கு தெரியும் சிலருக்கு, இங்கே டி நகர் சைதாப்பேட்டை சீனிவாசா தேட்டர்னா தெரியும் உங்களுக்கு. அந்த இடத்துல சினிமா பார்க்க போகும்பொழுது, ஃபுல் போதையில் போகும்பொழுது திடீரென்று ஒரு ட்ரெயின் வந்தது. அது எனக்கு தெரியவே தெரியாது. அப்போது எல்லோரும் அருகே உள்ளவங்களாம் கத்தியிருக்கிறாங்க, ட்ரெயின் வருது. ஏன்னா எனக்கு எதுவுமே காதில் விழுகலை. அப்போது அந்த ட்ரெயின் ஜஸ்ட்டு மிஸ்ஸில் வரும்போது ஒருவர் என்னை கையை பிடிச்சி இழுத்தது போல் இழுத்து கீழே தள்ளினதே நான் உணர்ந்த. திரும்பி பார்த்தா யாருமே இல்லை. அதோட என்னடா அதுன்னு பார்த்தா ஜஸ்ட்டு மிஸ்ஸில் அந்த ட்ரெயின் அந்த காற்றுல விழுந்த மாதிரி நான் விழுந்தேன். அப்போல்லாம் எனக்கு தெரியலை அது என்ன காரணம்னு தெரியல. ஆனாலும் தப்பிச்சேங்கிறதோட கடந்து போனேன். அப்புறம் பிற்பாடு இந்த பாண்டி பஜாரில் ஒரு ஹோட்டலில் வேலை செய்யும் பொழுது அங்கே தங்கியிருக்கிற ரூமு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக லைட் ஆஃப் பண்ணிட்டா ஃபுல்லாக பாதாள ரூம் மாதிரி தான் இருக்குது, இருளாக தான் இருக்கும். அப்படி இருளாக இருக்கிற ரூமில் நான் ஒரு ஆளும் தனித்து இருக்கும் பொழுது எல்லா சூழ்நிலைகளை நினைத்து, குடும்ப சூழ்நிலைகளை நினைத்து நம்ம இருக்கிறதெல்லாம் வேஸ்ட்டு, என்னத்தை ஏதோ இருந்துக்கிட்டு நம்ம செத்துடலாம், நமக்கு எந்த ஒரு காரியமும் வாய்க்கிறது இல்லை அப்படின்ட்டு நான் நினைத்து கொண்டு இருந்த பொழுது பார்த்திங்கன்னா அந்த இருளில் திடீரென்று ஒரு வெளிச்சம். அவ்வளோ பெரிய இருட்டில் எல்லா லைட்டும் ஆஃப் பண்ணியிருக்கு. திடீர்னு பயங்கரமான வெளிச்சம். பார்த்திங்கன்னா கண்ணுலாம் எனக்கு கூசி என்ன பண்ணுறதுனே தெரியல. கண்ணு பார்வையே போயிடும் போல் அப்படி ஒரு வெளிச்சம் திடீரென்று உண்டான பொழுது அதில் பார்த்திங்கன்னா ஒரு சத்தம் கேட்டது. அந்த ஒளியில், என்னை பின்பற்றி வருவாயானால் உனக்கு நித்திய ஜீவன் உண்டு, இந்த பாவ வாழ்க்கையில் இப்படிப்பட்டதான அநித்திய காரியத்திலே நீ வளருவாயானால் ஒரு நாள் நீ மரிக்கும் பொழுது நீ நரகத்துக்கு போயிடுவா அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அதனால் என்ன பின்பற்றி வா மகனே அப்படின்னு கேட்டது. அதோட அந்த ஒளி மறைஞ்சிருச்சு.
அப்புறம் எழுந்து பார்த்தா மறுபடியும் இருளாவே இருக்குது. அத கிட்டத்தட்ட ஒரு 30 நாட்களாக என்னால அந்த சம்பவத்த மறக்கவே முடியல. அதோட கிளம்பி நானு ஊருக்கு போனேன். என்னுடைய சொந்த ஊருக்கு போகும்பொழுது, அங்க என்னுடைய நண்பரும், என்னுடைய பெரியம்மா மகனுமான சசின்னு ஒரு சகோதரன் இருக்கிறாரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, டிபிஎம் பெந்தகோஸ்தைக்கு போற ஒரு விசுவாசி. எல்லா கெட்ட பழக்கங்களும் சரி, எல்லா நன்மையான காரியம் எல்லாமே அவரோட தான் நான் ஷேர் பண்ணுவேன். அவரு தான் அவனும் நானும் தான் எல்லா இடத்துக்கும் போவோம். எல்லா துக்கங்கள், எல்லா சந்தோஷம் எல்லாமே ஒருவருக்கொருவர் உயிர் தோழன் மாரி நாங்க இருப்போம். அப்ப அவரு தான் ஒரு முறை சொன்னாரு, "பர்னபா, இப்படிலாம் பேசுறியே, இப்படிலாம் வைக்கிறியே, இவ்வளோ கெட்ட பழக்கங்கள்லாம் பண்ணிறியே, வைக்கிறியே, குடிக்கிறியே, சண்டை போடுறியே, அ நீ மரிச்சா எங்க போவ? நீ செத்துட்டா எங்க போவன்னு?" அதே வார்த்தைய அவரு கேட்குறாரு. அந்த பையன். அப்போ நான் யோசிச்சேன், "என்ன திடீர்னு இப்படி கேட்குறான்?" அப்படின்னு. அப்ப நான் சொன்னேன், ஒரு கீழ்த்தரமான வார்த்தைய சொன்னேன். "ஏசப்பாவுக்கு அம்மா, அப்பா இல்லையா? இயேசுவோடைய அம்மா, அப்பா தப்பு பண்ணி தானே அவரும் பிறந்தாரு. அவரும் அப்படித்தானே" அப்படின்னு ஒரு எளக்காரமான வார்த்தைய பேசிட்டேன். ஆனாலும் அவர் அத பெருசா எடுத்துக்கிறாம, என்னுடைய நண்பர்ன்னு, சகோதரன்றதுனால, "நீ இயேசுவ ஏற்றுக்கொள்ளு. ஒரு நாள் நீ இயேசு தான் உண்மையான ஆண்டவர்ன்னு நீ அறிக்கை பண்ணுவ. சொல்ல வேண்டியது என்னுடைய கடமை. நான் சொல்லிட்டேன்" அப்படின்னு சொல்லிட்டு கடந்து போனார். அதிலிருந்து பார்த்தீங்கன்னா, எனக்கு சரியான தூக்கமே கிடையாது. அவர் சொன்ன அந்த காரியத்திலிருந்து. அந்த ஒளியில வந்த வார்த்தையும், இவரு சொல்ற வார்த்தையும் ஒண்ணா இருக்குதே! இது எப்படி? "நீ மரிச்சா எங்கே போவன்னு?" அந்த ஒலி கேட்டுச்சே! இவரும் இப்படி கேட்குறானே! அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட ஒரு சில நாட்கள் எனக்கு தூக்கமே இல்ல. எப்படி படுத்தாலும் தூக்கமே கிடையாது. அப்ப நான் ஒரு முடிவு எடுத்தேன். அப்ப ஒரு வாய்ப்பு கிடைச்சா, சசி என்னுடைய நண்பர் போறதான அந்த இயேசுநாதர ஒரு நாளைக்கு பார்க்கணும். சர்ச்சுக்கு போகணும், ஒரு நாளைக்கு போகணும் அப்படின்னு நான் நெனச்சிருந்தேன். ஆனா போகல. அப்ப திடீரென்று அப்பதான் வந்து பார்த்தீங்கன்னா, அசெம்பிளி ஆம்பிளிஃபையர்லாம் ஃபேமஸ் ஆகுற காலகட்டம். அப்ப எனக்கு ஒரு சின்ன ஒரு ஆம்பிளிஃபையர் கிடைச்சது கம்மியான ரேட்டுக்கு. அப்ப அத இது பண்றதுக்கு ரெக்கார்டு இல்ல என்ட்ட. ரெக்கார்டு இல்லாதனால நான் அவன்ட்ட சொன்னேன், "இந்த மாரி இருக்குதுடா" அப்படின்னு. அப்ப என்கிட்ட ஒரு கேசட் இருக்குது. அப்ப "அத போட்டு கேளு" அப்படின்னு சொல்லிட்டு குடுத்தாப்புல. அப்ப அந்த கேசட்ட போட்டேன். போட்டா "இயேசுவே உம்மை புகழாக வாஞ்சிக்குதே என் உள்ளம்" அப்படின்னு அந்த பாட்டு வந்தது. அந்த ஒரு பாட்டு தான் நான் கேட்டேன். அதுவும் ஃபுல்லா கேட்கல. ஒரு 2 நிமிஷம் கேட்டிருப்பேன். அதோட பார்த்தீங்கன்னா, அன்னையில இருந்து எங்க போனாலும், எங்க நடந்தாலும் அந்த பாட்டு சத்தம் தான் என் உள்ளத்திலயும், காதுலயும் கேட்குற மாரியாவே ஒரே தொனி சத்தமா இருக்குது. இதற்கு இடையில குடும்ப சூழ்நிலை போராட்டம் வேற, சம்பாரிச்ச காசெல்லாம் வேஸ்ட் பண்ணிட்டேன். அ அநித்தியமான காரியங்கள்ல அடிக்ட் ஆனதுனால, அநித்தியமான காரியங்கள்ல கவனம் செலுத்தினதுனால எனக்கு நிம்மதியான தூக்கம் கிடையாது. எங்கேயாவது ஒரு மரத்தில வீடு மாரி செஞ்சு நைட்ல அங்க தான் நான் போய் தூங்குவேன். அல்லது ஒரு சுடுகாட்டில போய் எங்கேயாவது எந்த தொந்தரவும் இருக்கக்கூடாதுன்னு அங்க தான் நான் போய் தங்கி இருப்பேன். அதற்கு காரணமாக எங்க சித்தி வீட்டுக்கு ஊருக்கு போறதுனால பக்கத்தில வாணின்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க போணும்னு சொல்லிட்டு நான் என்ன செஞ்சுருவேன், ஏதாவது ஒரு சுடுகாட்டிலேயோ, ஒரு காட்டுலேயோ இப்படி இருந்து மன அழுத்தத்தில இருந்ததுனால தனிமையா இருக்கணும்னு சொல்லிட்டு இப்படி நினைப்பேன். ஆனா ஊர்ல நினைப்பாங்க, ஊர் சுத்தி அப்படின்னு நினைப்பாங்க. எங்கேயாவது கிளம்பி போயிட்டே இருக்கிறான். சம்பாத்தியம் பண்றதில்ல. வீணாயிருச்சு. லைஃபே வேஸ்ட் பண்ணிட்டாங்க. அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எனக்கு இருக்கிறதான இந்த பழக்கவழக்கங்கள், அ போதை பழக்கவழக்கங்கள், பீடி, சிகரெட்டு இப்படிப்பட்டதான யாரையும் மதிக்காத துர்க்குணங்கள்லாம் வெளியில நான் காட்டிக்கிறதில்ல. ஒரு சில காரியங்கள் வீட்டுக்கு தெரியும். யாரையும் மதிக்கிறதில்ல. யாரையும் இது பண்றதில்ல. தலைவரா, எம்எல்ஏ எவனா இருந்தா என் காலுக்கு நான் நினச்சா தான்டா உனக்கு மரியாதை அப்படின்னு ஒரு மரியாதை இல்லா ஒரு தற்பெருமையினால இருக்கிறதான ஒரு காரியம் காணப்பட்டது. இந்த சூழ்நிலையில எங்க அம்மா சொல்லுவாங்க, "சின்ன வயசுல உனக்கு ஜாதகம் பார்க்கும் பொழுது, நிலத்தட்டுற வரைக்கும் உனக்கு வந்து ஸ் தவறா தான் நடக்கும்" அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. மரணம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குன்னு ஜோசியர் சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப நான் கேட்டேன், "இதெல்லாம் நீ நம்புறீலாம்மா?" அப்படிங்க. அப்ப எங்க அம்மா சொல்லுவாங்க, "உங்க அப்பன், உன்னுடைய அப்பாவுடைய அப்பன், அப்பா இவங்கலாம் வந்து கோடாங்கி வகையார். ஆக்சுவலி உங்க தாத்தாவுடைய அந்த கோடாங்கிக்கான மூவ்மெண்ட் அந்த காரியங்கள்லாம் உனக்கு இருக்கு." அப்படிங்கிற மாரி எனக்கு சொல்லுவாங்க. அதனால அதெல்லாம் அவங்க நம்பக்கூடியவங்களா இருந்தாங்க. ஒரு விதத்தில பைபிள்ல சொல்றது போல, "அவனுக்கும் சில வல்லமைகள் கையளிக்கப்பட்டிருக்கிறது" அப்படின்னு சொன்னது போல, அந்த சில வல்லமைகள்னால அந்த ஜாதகத்தில சொன்னபடியே சில காரியங்கள் நடந்தது. ஒண்ணு, நான் இருக்கிற இடத்துல பிரச்சனை வரும். இல்ல பிரச்சனை இருக்கிற இடத்துல நான் இருப்பேன்.
அப்போ அடி என்னுடைய அடியாக தான் இருக்கும். இப்படி போலீஸ் கேஸு இப்படின்னு பல விதமான காரணங்கள்ல பிடிபட்டு மன உளைச்சலா காணப்பட்டேன். இந்த சூழ்நிலையில ஒரு பெண்ணுட்ட சிநேகம் கொண்டு அதில் தோல்வி கண்டபடியினால், நம்ம மரிச்சு போயிரலாம் அப்படிங்கிற கட்டாயத்துக்கு வந்துட்டேன். ஆனா இன்னும் நான் சர்ச்சுக்கு போகவே இல்ல. அந்த சகோதரர் சொன்னது அந்த வார்த்தை, அதுதான் ஒண்ணா இருக்கே அப்படிங்கிறது தெரியுது. இதுதான் இப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கும் பொழுது, தற்கொலை பண்ணி செத்துரலாம் அப்படிங்கிற ஒரு காலகட்டத்துக்கு கடந்து வந்தேன். அப்ப தற்கொலை பண்ணி எப்படி இருந்தாலும் சாகப் போறோம். அப்ப அதுக்கு எல்லாத்தையும் அனுபவிச்சுட்டு செத்துரலாமே அப்படிங்கிற ஒரு முடிவு வந்ததுனால, இப்ப எங்க தாத்தார், அவருடைய தாத்தா இவங்கலாம் கொடாங்கி வகைனால அதெல்லாம் நம்ம கற்றுக்கொள்ளணும். அந்த மந்திரங்கள்லாம் கற்றுக்கொள்ளணும். அந்த பூஜைகள்லாம் கற்றுக்கொள்ளணும். அப்ப எங்க தகப்பனார் வந்து இலங்கை சிட்டிசன். அப்ப இலங்கையில இருக்கிற பூஜை, நமஸ்காரம் இதெல்லாம் சொல்லிக் பார்த்துருக்கிறேன் நானு. 61 பல்லையம், 21 பந்தி அப்படி சொல்லுவாங்க. 108 மந்திரம், ஆ 108 உபமந்திரம், 12 கோத்திரம் இப்படி சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் கேள்விப்பட்டுருக்கிறேன். அப்ப எல்லா பிசாசையும் சொல்லி கும்பிடுவாங்க. அந்த இதில வர்ணிப்பாங்க. அந்த பிசாசெல்லாம் வர்றதுக்காக. அப்ப நம்ம சாகுறதுக்குள்ள இந்த மந்திரங்கள்லாம் கத்துக்கொண்டு, இந்த பூஜைகள்லாம் கத்துக்கொண்டு நம்ம தேவையானத அனுபவிச்சுட்டு செத்துறணுங்கிற முடிவுக்கு வந்தேன். இன்னும் நான் சர்ச்சுக்கு போகவே இல்ல. நல்லா நினைவு வைத்துக் கொள்ளுங்க. பார்க்குற நீங்க, அந்த ஒலியில வந்த சத்தமும், என் சகோதரர் சொன்ன வார்த்தையும் ஒரே வார்த்தை. அது இருக்கிறது. ஆலயத்துக்கு போக வேண்டும் என்று நினைக்கிறேன். ஆனா ஆலயத்துக்கு போகல. அதுக்கு இடையில நடக்கிற சம்பவங்கள தான் சொல்றேன். ஏன்னா, எனக்கு நேரம் குறைவா குடுத்துருக்கிறதுனால, குறிப்பிட்ட காரியங்கள மட்டும் சொல்ல விரும்புறேன். அப்ப இப்படிப்பட்டதான சூழ்நிலையில, என்னுடைய அப்பாவுடைய பங்காளி, அதாவது அண்ணன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா, எங்க ஊருக்கு பக்கத்தில வெள்ளரோடைன்னு ஒரு ஊர் இருக்கு. அங்க வந்து பெரிய கோடாங்கி, பிசாசு வரட்டு சுடுகாட்டில போய் மந்திரங்கள் இதெல்லாம் பண்றதான அனுபவங்கள்ல இருக்கிறாரு அவரு. அப்போ நான் ஏற்கனவே இந்த பூஜையெல்லாம் கத்துக்கணும்னு நான் இருக்கிறேன். இந்த சூழ்நிலையில அவர எதார்த்தமா நான் சந்திக்கிறேன். சந்திக்கும்போது இன்னார் மயனான்னு எங்க அப்பா பேர கேட்டு, ஆமா. அப்போ என்ன படிக்கிறியா? படிக்கல. என்ன வாழ்க்கையே வெறுத்து போச்சு. செத்துடலாம் போல இருக்கு பெரியப்பா அப்படின்னு நான் சொன்னேன். அதோட அவர் சொன்னாரு, ஏன் நீ சாகுற? உன்னை கொண்டு பெரிய காரியங்களெல்லாம் செய்யணும் அப்படின்னு. உன்னை மாதிரி ஆட்கள் தான் எனக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு, என்ன சொல்றீங்க பெரியப்பா அப்படின்னு. நான் வந்து கோடாங்கியா இருக்கிறேன். மந்திரங்கள் இதெல்லாம் செய்கிறேன். அதெல்லாம் உனக்கு நான் கத்துக் கொடுக்குறேன். நீ சாக போற. அதுக்கு இதை கற்றுக்கிட்டு நல்லா சம்பாரிச்சு பேரு புகழோட இரு அப்படின்னு சொன்னார். இப்போ எனக்கு இருக்கிற ஆசைக்கும் கற்றுக்கணும். இவர் கிடைச்சது எனக்கு ரொம்ப குஷி. ஓகே, நமக்கு ரூட்டு கிடச்சிருச்சு அப்படின்னு. அப்போ அவர் சில தெய்வங்கள் பேரை சொன்னார். ஒரு 108 தெய்வங்களை சொன்னார் குறைஞ்சது. அப்போ அதெல்லாம் சொல்லி, இதை நீ செய்யணும், இதை நீ உனக்கு நம்பிக்கை வேணும்னா இதை செஞ்சு பாரு அப்படின்னு சொன்னார். அப்போ அதை சொல்லி ஒரு பெண்ணுகிட்ட என்கிட்ட ரொம்ப நாள் பேசணும்னு ஆசைப்பட்டேன். அது என்னை கண்டுக்கிறவே இல்லை. இப்போ இவர் சொன்ன இந்த தெய்வங்கள் பேரையெல்லாம் சொல்லி அவங்க என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். திடீர்னு வந்து என்கிட்ட வந்து பேசிட்டாங்க. நீங்கள் நல்லா இருக்கீங்களா? எப்படி இருக்கிறீங்க? தவறாலாம் எதுவும் பேசலை. நான் கேட்டது அவங்க என்கிட்ட பேசணும், கன்ஃபார்ம் பண்ணணும். அப்படி தான் நான் கேட்டேன். கரெக்டாக வந்து அவங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அப்படின்னு கேட்டாங்க. அப்போ இது கேட்டவாறு அடுத்து நான் வேலை செய்கிற இடங்கள்ல கூட நான் என்ன செஞ்சேன், இன்றைக்கி வியாபாரம் எவ்வளோ ஓடணும் அப்படின்னு எனக்கு தெரியணும் அப்படின்னு இந்த தெய்வங்கள் பேரையெல்லாம் சொல்லி கேட்டபோது, இன்றைக்கி இவ்வளோ வியாபாரம் ஓடணும் ஒரு சத்தம் கேட்டது. அது பயங்கரமாக கேட்டது, அவலட்சணமாக கேட்டது. அது சொன்னால் நீங்கள்லாம் பயந்துருவீங்க. இன்றைக்கி வியாபாரம் 23,000 ஓடப்போகுது அப்படின்னு ஒரு அவலட்சணமான ஒரு குரல். அது அது இன்றைக்கி நான் ஃபீல் பண்ணுறேன். அது என்ன குரல், யாருடைய குரல் அப்படிங்கிறதே கண்டுபிடிச்சதுனால, இன்றைக்கி அதெல்லாம் ஜெயிச்சு தான் ஆண்டவர் கொண்டு வந்திருக்கிறார். அப்போது அதே மாதிரியா அது வியாபாரம் ஓடி இருந்துச்சு. அப்போ நான் என்ன செஞ்சுட்டேன், முழுமையாக இதுதான்டா உண்மை, இதுதான்டா தெய்வம், என்னடா ஜாதகம், என்னடா நம்ம எப்போ வளர, எப்போ நில தட்டுற வயசு வரை, எப்போ நம்ம தப்பிக்க, இருக்கிற வரைக்கும் எல்லாம் அனுபவிச்சுட்டு செத்துருவோம்டா அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ எங்கள் வீட்டில் எங்கள் மாமா, ஒரு தாய் மாமா, நடுவில் உள்ள தாய் மாமா எங்கள் மேலே ரொம்ப அக்கறையாக இருப்பார். அவர் பேர் மாரி. அப்போ அவர் வெளிநாட்டில் போய் இருந்தார். அப்போ வெளிநாட்டு ஏஜென்ட்டு ஏமாற்றிட்டாங்க. அங்கே போய் ஒட்டகம் மேய்க்க விட்டு, ஈராக்கு பார்டரில் ரொம்ப கஷ்டப்பட்டு சாக பிழைக்க இருந்தார். அப்போ நான் என்ன நினச்சேன், இந்த தெய்வம், இந்து தெய்வங்க அவங்க சொன்னதான அந்த மந்திரங்கள்லாம் சொல்லி எப்படியாகலும் என் மாமா வரணும், அப்போ தான் நான் நம்புவேன், அப்போ தான் இந்த மந்திரத்தையெல்லாம் நான் ஏற்றுக்கொள்வேன் அப்படின்னு சொல்லி சொன்னபோது, கொஞ்ச நாள் அந்த மந்திரங்களை ஓதிட்டா, கடைசியில் ஏதோ ஒரு பிரச்சனை பண்ணி
எப்படியோ கலெக்டரை சந்தித்து எல்லாரையும் வர வச்சுட்டாங்க. வர வச்ச உடனே எனக்கு அப்போ இன்னமே விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரமாக என்னை அர்ப்பணிக்கிற ஒரு மனுஷனாக காணப்பட்டேன். முற்றிலுமாய் குடும்பத்தை விட்டு ஒதுங்கி, முற்றிலுமாய் நண்பர்கள் எந்த ஆசாபாசங்களும் வேணாம், நமக்கு இனிமேல் இந்த மந்திரங்கள், இந்த தெய்வங்கள் தான் வேணும் அப்படிங்கிற காலகட்டத்துக்கு நான் கடந்து போயிட்டேன். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போது இவரை போய் நான் பார்க்குறேன். யாரை? அந்த கோடாங்கி இதெல்லாம் கற்றுக் கொடுக்குறதுன்னு சொன்னவரை போய் பார்க்குறேன். நான் தயாராக இருக்கிறேன் பெரியப்பா, வாழ்வோ சாவோ நான் இதை ஏற்றுக்கொள்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னார், கரு எருக்கனுடைய கரு அழியும். அதாவது மாந்திரிகத்தையும் இந்த கோடாங்கியதையும் கற்றுக்கொள்கிறவன் இருக்கிற வரைக்கும் நல்லா இருக்கலாம், லாஸ்ட்டாக அவங்களுக்கே அது மரணமாக மாறும். அதனால தான் உன்னை மாதிரி வெறுக்கிற ஆட்கள் இதுக்கு தேவை அப்படின்னு சொல்லி சொன்னார். சரி, நான் தற்கொலை பண்ண தானே ரெடியாக இருக்கிறோம், அதனால் ஏற்றுக்கொள்வோம். சரி பெரியப்பா நான் ஏற்றுக்கொள்கிறேன். அப்போ அவர் சொன்னார், அடுத்த வருஷம் இத்தனாம் தேதி ஒரு அமாவாசை வரும், அது 12 வருஷத்துக்கு வர்ற ஒரு தடவை வர்ற அமாவாசை. நீ வந்த நேரத்துக்கு அது கரெக்டாக அடுத்த வருஷம் வருது, அதுக்கு நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்னு சொன்னார். அது எங்கள் ஊரில் உங்களுக்கே ராமநாதபுரத்தில் கேள்விப்பட்டவங்க தெரியும். அந்த தேவிப்பட்டினத்தில் இருக்கிற நவக்கிரகங்கள் சொல்லுவாங்க. அந்த கடற்கரையிலலாம் எல்லாம் திதி எல்லாமே கொடுப்பாங்க. அங்கே தான் மந்திரவாதிகள் எல்லாம் போய் அதெல்லாம் செய்வாங்க. பிராமணர்கள்லாம் அங்கே தான் கூடி செய்வாங்க, அந்த காரியங்கள்லாம் செய்வாங்க, நம்பூதிரிகள் காரியங்கள்லாம். அங்கே வந்து நீ இதை பெற்றுக்கொள்ளலாம் என்று சொன்னாங்க. அப்போது இந்த இடைப்பட்ட காலத்தில் ஒழுங்காக சாப்பிட்றதில்ல, ஒழுங்காக தூங்குறதில்ல, வீட்டில் இருக்கிறதில்ல, இரவும் சுடுகாடும் மரத்து மேலேயும் தான் என்னுடைய தங்குற காரியமும் தூங்குகிற காரியமும் இப்படியா இருந்தது. அறவே சாப்பாடை மறந்தாச்சு. முழுமையாய் குளிக்காமல் எப்படி பயங்கரமான ஒரு அகோரின்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரி ஆயிட்டேன். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இருக்கும் பொழுது இப்போது எல்லாத்தையும் நினச்சி பார்த்து ஒரு விதத்தில் நம்ம இதை கற்றுக்கிட்டு மறிச்சிடணும் அப்படிங்கிற ஒரு அனுபவம் இருந்தாலும் ஒரு சத்தம் எனக்குள்ளே உண்டாகுது, நீ மறிக்கிறதுக்குள்ளே ஒரே ஒரு முறை தேவாலயத்துக்கு நீ வா, தேவாலயத்துக்கு வான்னு என்னுடைய சகோதரன் சொன்னதான அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்குது. ஒரு பக்கத்தில் இல்லை, நீ இதெல்லாம் கற்றுக்கொண்டு உனக்கு வேண்டியதெல்லாம் அனுபவிச்சுட்டு நீ சாகணும் அப்படின்னு ஒரு சத்தம் கேட்குது இதயத்துக்குள்ளே. அப்போ எதை எனக்கு சூஸ் பண்ணணும்னு தெரில. அதோட ரெண்டையுமே விட்டுட்டேன். சர்ச்சுக்கும் போக தேவையில்லை, இந்த தெய்வங்களும் தேவையில்லை அப்படி சொல்லி விட்டுட்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு நாள் ஒரு முடிவு எடுத்தேன். இப்படியே எத்தனை காலத்துக்கு மறைஞ்சு இருக்கிறது, நம்முடைய பாவ வாழ்க்கையை மறைச்சிருக்கிறது, பொல்லாத கிரியில் மறைச்சிருக்கிறது. அதனால் நம்ம சாகிறதே மேல். அதுக்கேற்றவாறு நான் எடுக்கிற தொழிலெல்லாம் தோல்வி. எனக்கு சொந்த பந்தம் கை கொடுத்தாலும் அவங்களுக்கு அவமானத்தை தான் நான் ஏற்படுத்தி தந்திருக்கேன். என்னுடைய சித்திமார்கள், என்னுடைய மாமாமார்களுக்கெல்லாம் நான் பெரிய அவமானமாக தான் நான் இருந்தேன். கடைசியாக என் தகப்பனார் சாகும்போதும் கூட ஒரு திருட்டு காரியம் செஞ்சுட்டேன். அதில் அகப்பட்டு எங்கள் தகப்பனார் எவ்வளவு கண்டிஷனாக ஊர்லேயே நல்ல பிள்ளைன்னு பேர் எடுக்கிறதாபடி இருந்ததானே நான் கடைசியாக எங்கள் தகப்பனார் இறக்குறதுக்கு முன்னாடி நான் எங்கள் தகப்பனாரே ஆபாச வார்த்தையில் பேசிட்டேன். அப்புறம் சில நாளில் இறந்து போனார். அதுவும் ஞாபகம் இருந்ததுனால எல்லாமே நம்மளால் தோல்வி அடைஞ்சது எல்லாமே வேஸ்ட்டு அப்படின்னு சொல்லி, இப்படிப்பட்ட காலகட்டத்தில் எல்லா இடத்துலையும் போய் வேலை செஞ்சதுனால ஒரு வேலையும் உருப்படியாக கற்றுக்கிறதுனால எந்த வேலையிலையும் ஸ்டாண்டர்டாக என்னால் இருக்க முடியலை. அதனால் எந்த வேலையும் முழுமையாக தெரியாது. அப்படிப்பட்டதான சூழ்நிலை. அப்போ சாகிறதே மேலு அப்படின்னு இருந்ததுனால இப்போ முடிவு எடுத்துட்டேன், இத்தனாம் தேதி இந்த கிழமை நம்ம செத்துடலாம் அப்படின்ட்டு. அப்போ எடுத்தாச்சு. அதுக்குள்ளே எல்லாரையும் போய் பார்த்து பேசிட்டு வரணும் அப்படிங்கிற கட்டத்தில் வரும்போது முதலாவது என்னுடைய சித்தி வீட்டுக்கு போகிறேன். போகும்பொழுது அங்கே எல்லாத்தையும் அன்பாக பேசிவிட்டு எனக்கு இருக்கிற பிரச்சனைலாம் காட்டிக்கிறாமல் நம்ம தான் சாக போகிறோமே, எல்லாத்தையும் நல்லா பேசிட்டு போவோம்னு சொல்லிட்டு, ஏன் நம்ம பேசி முடிக்கும்போது ஏன் நம்ம தாமதம் பண்ணணும் சாகிறதுக்கு, இன்றைக்கே போய் செத்துடலாமே, இங்கே ட்ரெயின் தான் வருது அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெயின் ட்ராக்கில் போய் அங்கே எங்கள் சித்தி ஊரில் உக்காந்துருந்தேன். ட்ரெயின் வரும்போது நம்ம அடிச்சுப்பட்டு செத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு உக்காந்துருந்தேன். அப்போ அந்த ஏரியாலாம் பார்த்திங்கன்னா முஸ்லீம்ஸ் ஏரியா, அதிகமாக ஹிந்துஸ்லாம் அதிகமாக இருக்க மாட்டாங்க. அந்த ஏரியா முஸ்லீம்ஸ் ஏரியானால் என்னை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும் என்று தேவன் சித்தம் கொண்டதுனால அங்கே என்ன செஞ்சார், ஒரு இஸ்லாமிய சகோதரர் போலவே தேவன் என்னை காப்பாற்ற கடந்து வந்தாருன்னு இப்போ தான் நான் அதை ஆண்டவர் அறிஞ்ச பின்னாடி, வேதம் படித்த பின்னாடி தான் நான் அதை விளங்கி கொள்கிறேன். அப்போது
ட்ரெயின் வர்றதுக்கு ஒரு 60 அடி அல்லது ஒரு 100 அடி இருக்கும். திடீர்னு அந்த அத்தாய் கட்டில் அவர் யார் எங்கேருந்து வந்தாருன்னு தெரியல. ஒரு பாய் வந்துட்டு நல்லா குல்லா போட்டுட்டு தாடி கீடிலாம் வச்சுட்டு, "ஓய் தம்பி என்ன இங்கே உட்காந்துருக்குற? மகனே என்ன இங்கே உட்காந்துருக்குற?" அப்படின்னு. "என்னத்துக்கு பாய் நீங்கள் வேறு எரியிற அடுப்பில் என்ன ஊற்றாதீங்க போங்க" அப்படின்னு. "இல்லை என்னன்னு சொல்லுங்கள், ட்ரெயின் வேறு வந்துக்கிட்டு இருக்கு" அப்படின்னு. "இல்லை நான் சாக போகிறேன் பாய், என்னை தடுக்காதீங்க" அப்படின்னு நான் சொன்னேன். அப்போ அவர் சொன்னார், "இல்லை நீ சாகக்கூடாது, கடவுள் உன்னை கொண்டு பெரிய காரியங்களை செய்ய போகிறாரு" அப்படின்னு சொன்னார். அப்போ என்ன கொண்டா நானே ஒன்றும் இல்லாமல் எல்லாத்துலேயும் தொழிலில் தோல்வி, வீட்டில் கெட்ட பேர், ஆத்துமாவில் எல்லாத்துலேயும் தோல்வி, நானே வீட்டில் தங்குறது இல்லை, வீட்டுக்கு தெரியாமல் சுடுகாட்டுலேயும் மரத்துலேயும் தங்கிக்கிட்டு இருக்கிறேன், எனக்கு என்னை கொண்டு என்ன செய்ய போகிறாரு கடவுள் பெரிய அப்படின்னு சொல்லிட்டு காரியம்னு சொல்லி பேசியிருக்கோம். கொஞ்ச நேரத்தில் அவர் சொன்னார், "இல்லை இது மனுஷரால் கூடாது தான், ஆனால் கடவுள்னால் இது கூடும்" அப்படின்னு சொன்னார். ஒரு முஸ்லீம் ஐயா அப்படி சொல்லும்போது எனக்கு ஒரு தன்னம்பிக்கை வர்ற மாதிரி இருந்தது. அப்படி ட்ரெயினுக்கு நெருங்க அவர் என்கிட்ட பேச்சு கொடுக்குறாரு. இந்த வார்த்தையை சொல்லிவிட்டு அடுத்து சொன்னார், "சரி நீ சாகிறேன்னே வச்சுக்கிருவேன், நான் போகிறேன், இப்போ நீ செத்தா எங்கே போவ" அப்படின்னு கேட்டார். என்னடா அது, அப்போ தான் ஞாபகம் வருது, அங்கே ஒளியில் ஒரு தடவை வந்துச்சு, அதுக்கப்புறம் நம்ம நண்பர் பேசினார் சசி, இப்போ இவர் இப்படி பேசுகிறாரே அப்படின்னு. அப்போ அந்த வார்த்தை சொன்ன உடனே, "அப்படியா அது ஒன்று இருக்குதோ, நான் எங்கே போகணும்னு தெரியாத வரைக்கும் நான் சாகுறது இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு டக்குனு எந்திரிச்சிட்டேன். ட்ரெயின் போயிடுச்சு. அப்புறம் திரும்பி பார்க்குறேன், அவரை காணோம். அவர் எங்கே போனார்னே தெரில. இது போகட்டும். ஆனால் பாருங்கள், இன்னும் நான் சர்ச்சுக்கு போகவே இல்லை. அப்போது தற்கொலை பண்ணி செத்துடலாம்னு முதல் தடவை ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் ஆனாலும் அந்த தற்கொலை நாவி விடலை. அப்போ மறுபடியும் நான் என்ன முடிவு எடுக்கிறேன், இல்லை நம்ம சாகணும், வேண்டாம், இந்த வாழ்க்கை வேண்டாம் அப்படின்னு முடிவு எடுக்கும்போது, திடீர்னு எங்கள் சின்ன ஆச்சி ஒருத்தவங்க இருக்காங்க, சாந்தின்னு, உச்சப்பிள்ளி தாமரைக்குளம், நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, ராமேஸ்வரம் போகிற வழியில் அங்கே இருக்கிறாங்க. அவங்க ஏஜி சபைக்கு போகிறவங்க. அப்போ அவங்க வீட்டில் நான் போய் தங்கியிருப்பேன் நிம்மதியில். அவங்க வீட்டுக்கு போனால் கொஞ்சம் சமாதானமாக இருக்குமே அப்படின்ட்டு போவேன். ஆனால் வீட்டில் எல்லோரும் நினைப்பாங்க ஊதாரியாக போகிறேன். ஆனால் எனக்கு அங்கே போனால் அவங்க ப்ரேயர்லாம் நடத்துறதுனால, ப்ரேயரில் நான் கலந்துக்கிறதுல நடத்துறதுனால அங்கே போனால் ஒரு சமாதானம் உண்டாகும். அதெல்லாம் இப்போ தான் நான் தெரிஞ்சுக்கிறேன், ஏன் அந்த வீட்டுக்கு போனால் சமாதானம் இருக்குது. அவங்க ஆண்டவரை ஏற்றுக்கொண்டவங்கனால அந்த வீட்டுக்கு போனால் ஒரு சமாதானம் இருக்குது. அங்கே இருக்கும் பொழுது டக்குன்னு ஒரு பக்கத்து வீட்டில் செல்ஃபோனை திருடிட்டு இப்போ நான் சாகணும்னு இருக்கிறேன் இல்லையா, இதை சத்துரு பயன்படுத்துறதுக்காக திருடினோடனே எல்லோரும் ஃபோனை காணோம். அப்போ இவன் தான் லாஸ்ட்டாக போனான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே, இப்போ நான் தான் எடுத்தேன். நான் செஞ்ச தவறை மறைக்கிறதுக்காக நான் என்ன பண்ணிட்டேன், நான் எடுத்திருந்தேன், நீங்கள் என்ன செய்யுங்க, தீ வச்சு கொளுத்திருங்கன்னு சொல்லிட்டு ஒரு 20 லிட்டர் கிருஷ்ணாயில் ஊற்றி தீப்பெட்டியோடு நின்று பொறுத்துறேன். தீப்பெட்டி நனையவே இல்லை. ஆனால் பொறுத்துறேன். ஒரு குச்சி கூட அதில் இருந்த ஒரு பாக்ஸில் ஃபுல்லாக கொளுத்துறேன், எரியவே இல்லை. அப்போ எல்லோரும் என்ன நினச்சிட்டாங்க, அத்தாடி இந்தளவுக்கு சாகிறதுக்கு அப்புறம் இவன் எடுத்துருக்க மாட்டான், அவனை விட்டுருங்க, வேறு யாரோ எடுத்திருக்காங்கன்னு சொல்லி போயிட்டாங்க. அப்போ நான் சிரிச்சிட்டு பரவாயில்ல நம்ம தப்பிச்சிட்டோம் அப்படின்னு. இப்படி அந்த இடத்துலையும் நான் காப்பாற்றப்பட்டேன். அதையெல்லாம் யார் காப்பாற்றினா எப்படிங்கிறத இப்போ தான் நான் புரிஞ்சுக்கிறேன். ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம், வல்லமை, வரங்கள், தாளந்துகள் இதெல்லாம் வேதத்தை வாசிக்கும்போது தான் தெரிஞ்சுக்கொண்டேன் அது என்னன்னு. இப்போ இதற்கு பிற்பாடு நான் ஒரு காரியம் தவறே செய்யலை, அந்த காரியத்தை என்ன இடத்துல சொன்னாங்க. எப்படின்னா, யாரோ செல்ஃபோனில் பெண்கள் எல்லாம் குளிக்கிற இதெல்லாம் எடுக்கிறாங்க, அது இவன் தான் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புரளியை கிளப்பி விட்டாங்க. அதோட எல்லோரும் என்னையை நம்பி பெரிய பிரச்சனையாகிடுச்சு. அதோட நான் என்ன பண்ணிட்டேன், தூக்கு கயிறோடையும் மறுபடியும் 20 லிட்டர் கிருஷ்ணாயிலோடையும் அந்த சொன்ன ஊருடைய அந்த வண்ணாங்குண்டுங்கிற சொல்கிறதானே அந்த ஊரில் போயிட்டு கொளுத்திட்டு அப்படியே தூக்கு மாட்ட போகிற மாதிரி இருந்து, அங்கேயும் பார்த்தீங்கன்னா சரி இதுதான் தீக்குச்சி தான் எரியாதுன்னு சொல்லிட்டு அட்வான்ஸாக லைட்ரு தான் எடுத்துகிட்டு போனேன். லைட்ரும் எரியலை. வந்தவங்களும் ஆத்தாடி இது பெரிய கேஸாக போயிருமுன்னு சொல்லிட்டு கடைசியில் சமரசம் பண்ணி எல்லாம் விட்டுட்டாங்க. அதோட பரவாயில்ல, நம்ம காப்பாற்றப்பட்டோம், நம்மளை ஏற்றுக்கிறாங்களோ ஏற்றுக்கலையோ, ஒரு வேளை நம்மளை விட்டுட்டாங்க அப்படின்னு இருந்தேன். இப்போ இந்த கட்டத்தில் எல்லாமே ஃபெயிலியர் ஆயிடுச்சு. இப்போ என்ன நினைக்கிறேன், இனிமேல் யாருக்கும் தெரியாமல் ஒரு இடத்த ஃபிக்ஸ் பண்ணி அங்கே போய் தூக்கு மாட்டி செத்துடணும் அப்படின்னு எனக்குள்ளே எண்ணம் தோன்றதுனால நான் என்ன பண்ணேன்,
அந்த முடிவு எடுத்துட்டேன். இப்போ உதாரணமாக வியாழக்கிழமை மறித்து போயிடுவோம் என்று எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்க. இந்த வியாழக்கிழமை நான் மறித்து போகிறதுக்கு இடமும் செலக்ட் பண்ணியாச்சு, அதான முறைகளையும் எப்படி சாகுங்கிற முறையும் செலக்ட் பண்ணியாச்சு. தூக்கு மாட்டி செத்துட்டா காப்பாற்றிட்டாங்கன்னா என்ன பண்ணுறது அப்படின்ட்டு விஷத்தை குடித்து மறிச்சிடும் அப்படின்னு எலி மருந்து வாங்கி வச்சாச்சு. கயிறு இடம் எல்லாம் செலக்ட் பண்ணி வச்சாச்சு. ஒரு வியாழக்கிழமை மறிச்சிடலாம் அப்படின்ட்டு. இந்த கட்டத்தில் இந்த மறிக்கிற டைம் வரும் பொழுது ஒரு 2 நாளைக்கு முன்னாடி, அதாவது செவ்வாய்க்கிழமை, மனசில் ஒரு சத்தம் கேட்குது. அந்த சத்தம் வெளியரங்கமா காதுலையும் கேட்குது. என்ன கேட்குதுன்னா, நீ எப்படியும் மறிக்க தான் போகிற, ஒரே ஒரு முறை தேவாலயத்துக்கு வா, தேவாலயத்துக்கு வான்னு என் சகோதரன் நண்பருமான அவர் சொன்னதான அந்த சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்குது. அப்புறம் அந்த ஒளி இடத்துல கேட்டதானே, இப்பொழுது நீ மறிச்சா எங்கே போவ? அப்போ நான் தீர்மானம் பண்ணேன், எப்படி இருந்தாலும் நம்ம வியாழக்கிழமை சாகத்தான் போகிறோம், இன்றைக்கி ஒரு நாள் நம்ம என்ன செய்யலாம், சர்ச்சுக்கு போகலாம், போயிட்டு வந்து செத்துருவோம் அப்படின்ட்டு முடிவு எடுத்து நான் சர்ச்சுக்கு போகணுன்னு அக்யூட்டாக தீர்மானம் பண்ணேன். இப்போ செவ்வாய்க்கிழமை சர்ச்சுக்கு போகணும். செவ்வாய்க்கிழமை எந்த கூட்டமும் இருக்காது, எந்த சபையிலையும். சனிக்கிழமை இருக்கும், ஞாயிற்றுக்கிழமை இருக்கும், புதன்கிழமை இருக்கும். இப்போ எந்த கூட்டமும் இருக்காது. அந்த சிபிஎம்மில் தான் 24 ஹவர்ஸ் கூட்டம் இருக்குதோ இல்லையோ, ஜெபம் ஏதாவது ஒன்று நடந்துக்கிட்டு இருக்கும், ஊழியக்காரங்க ஜெபிச்சிட்டு இருப்பாங்க. அப்போ அதெல்லாம் நமக்கு தெரியாது. எங்கள் சின்ன ஆச்சி ஏஜி சபைக்கு போகிறாங்க, அந்த சபை தெரியும். அப்போ பார்த்திங்கன்னா எங்கள் ராமநாதபுரத்தில் ரோமன் கத்தோலிக்க சர்ச்சு பார்த்திங்கன்னா பெரிய சர்ச்சாக இருக்கும். அங்கே நீங்கள் வந்தீங்கன்னா தெரியும், அரண்மனை போகிற ரோட்டில் பெரிய சர்ச்சு ரோமன் கத்தோலிக்க, அதுதான் தெரியும் நமக்கு, வேறு எந்த சபையும் தெரியாது. ஆனால் நான் போகணுன்னு முடிவு எடுத்துட்டேன். அப்போ இந்த போகணுன்னு முடிவெடுத்த இந்த நாளில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும், இந்த தேவர் குருபூஜை, இமானுவேல் குருபூஜைன்னு சொல்லுவாங்க. அதில் பெரிய கலவரம் ஆயிடுச்சு. செவ்வாய்க்கிழமை நான் போகணுன்னு முடிவு எடுக்கிறேன். அது ஏதோ ஒரு அந்த அன்னைக்குன்னு பார்த்தீங்கன்னா எத்தனையோ நாள் கிடக்கு இன்னும் குருபூஜைக்கு. அதுக்கு முன்னாடியே பிரச்சனை ஆயிடுச்சு. அது எத்தனை நாளைக்கு முன்னாடி தெரியல, ஆனால் எனக்கு ஞாபகம் இருக்குது. அதுக்கு முன்னாடியே குருபூஜை வர்றதுக்கு முன்னாடி அது பெரிய பிரச்சனை, கலவரமாகி ஊரடங்கு உத்தரவு போட்டாங்க. அப்போ நான் பஸ் ஸ்டாண்டில் நிற்கிறேன் போகணுன்னு. அப்போ போகக்கூடாது அப்படின்னு ஒரு மனசு சொல்லுது, ஒரு சத்தம் கேட்குது, போ மகனே போ மகனேன்னு ஒரு சத்தம் கேட்குது. எப்படி போக, கலவரமாக இருக்குது, பஸ் இல்லை, ஒன்றும் இல்லை. இப்போ ராமநாதபுரத்துலேருந்து ஒரு கிராமத்தில் இருக்கிறதுனால, அங்கிட்டு வந்து பக்கத்தில் திருப்பாணிங்கிற ஊருக்கு பக்கத்தில் இருக்கிறதுனால ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு 23 கிலோமீட்டராச்சும் இருக்குன்னு, பஸ் எதுவும் இல்லை, எப்படி போகிறது அப்படிங்கிறப்ப நான் காலை இப்படி வைக்கிறேன், போகக்கூடாது அப்படின்னு. இல்லை போன்னு சொல்லும் போது சத்தம் கேட்கும்போது இப்படி போகணும் இப்படி வைக்கிறேன், போகக்கூடாது போகணும். இப்படி அந்த சத்தம் வளர்த்து கொண்டே இருக்கும்போது ஃபைனலாக நான் போகிறேன் அப்படின்னு சொன்னோன்னே அந்த படபடப்பு, அந்த அதிகமாக ஃப்ரெஷ் ஆகுறதான அந்த சத்தம்லாம் குறைஞ்சிருச்சு. அப்போ எப்படி போகிறதுன்னு பார்க்கும்போது ஒரு பஸ்ஸு அந்த பக்கமே போகாது, 32ன்னு. இந்த சாட்சியெல்லாம் நம்ம ஊருக்காரவங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அண்ணாங்குட்டுக்கு வரதான அந்த 32 பஸ்ஸு பார்த்தீங்கன்னா தெற்கு தெரு வழியில் ராம்நாடு போகும். இப்போ பாருங்கள், இந்த பஸ்ஸு இந்த கலவரத்தின் நிமித்தமாக, அந்த கலவரத்துக்கு எதுவான அந்த கம்யூனிட்டி அந்த பக்கம் இருக்கலாம், அந்த பக்கம் போகலை. அந்த பஸ்ஸு திருப்புலானி வழியாக சுற்றி கொண்டு உத்தரசமங்க வழியாக ரோட்டை பிடிச்சி வெங்குளம் ரூட்டில் போய் போகிற மாதிரி அதை விட்டுருந்தாங்க. அப்போ அது என்ன ஆச்சரியம்னு இப்போ தான் நான் ஆண்டவர் எனக்காக தான் அதை ஆயத்தம் பண்ணியிருக்காருன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். அப்போ அந்த பஸ்ஸு வந்தோடனே ஏறி போயாச்சு. ஏறி போய் பார்த்திங்கன்னா ராமநாதபுரத்து டவுனுக்குள்ளே போகாமல் பக்கத்துலேயே கொஞ்சம் விட்டுட்டாங்க. உள்ளே போனால் பெரிய இதாக இருக்கும், இங்கேயே நிப்பாட்ட சொல்லி, டிப்போ பக்கத்தில் இருக்கனால இங்கேயே நிப்பாட்ட சொல்லிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இறக்கி விட்டாங்க. எனக்கு எந்த சர்ச்சுக்கு போகணுன்னு தெரில. அப்போ நான் சொன்னேன், எனக்கு இந்த சத்தம் கேட்டுது, என் நண்பர் இப்படி சொன்னார். அப்போ நான் எந்த சர்ச்சுக்கு போகிறது, இவ்வளோ பெரிய சர்ச்சு சிலுவை ஊண்டி இருக்க அரண்மனைக்கிட்ட ரோமன் சர்ச்சு சொல்ல, அங்கே போகிறதா, நம்ம ஆட்சி சொன்னாங்களே போகிறாங்களே ஏஜி சபைன்னு சொல்கிறாங்களே அங்கே போகிறதா, இல்லை நம்ம நண்பர் போகிறாரே நம்ம அண்ணன் சசி பெந்தகோஸ்து சபைக்கு போகிறதா அப்படிங்கிற ஒரு முடிவில் இப்போ குழப்பமாக இருக்குது. அப்போ ஒரு சத்தம் சொல்லுது, ஏன் போட்டு குழம்பிட்டு இருக்க, நீ போகாத, நீ போய் சாகு அப்படின்றது. அப்படியா, ஆமாம், எதுக்கு நான் குழம்பிட்டு இருக்கேன், போய் செத்துருவோன்னு இருக்க, இல்லை நீ போகணும் போகணும் அப்படி. அப்போனா நான் எந்த சர்ச்சுக்கு போகணும்னு காட்டுங்க, நீங்கள் தானே சொன்னீங்க, அப்போ இந்த ஒளி தானே சொல்லிச்சு, அந்த ஒளியை எனக்கு காட்டுங்க அப்படின்னு சொன்னேன். அப்போது திடீர்னு பார்த்தா வானம் பயங்கரமான வெண்மை, நடு ரோட்டில் நிற்கிறேன், ஓரத்தில்
இந்த பக்கம் ஒரு ட்ராக் இருக்குது, இந்த பக்கம் ஒரு ட்ராக் இருக்குது. அந்த நடுவில் அந்த திண்டுக்கு பக்கத்தில் அப்படி இருக்கிறேன். அந்த ஏரியாவில் மேலே பார்க்குறேன், பெரிய வெளுப்பு சரியான ஒயிட் அண்ட் ஒயிட்டில் வானம் அப்படியே ரெண்டாக சர்ன்னு கிழிஞ்சது. அந்த சத்தத்தையெல்லாம் என்னால் உணர முடியுது. அப்படியே அப்படியே மட்ட மட்ட மட்டன்னு இந்த பக்கம் பாதி வானம், இந்த பக்கம் ஒரு பாதி வானம், அப்படியே பெரிய லெவலில் வானத்தோடைய லாஸ்ட் எண்டு வரைக்கும் அந்த ஓப்பன் ஆன மாதிரி அதை நான் பார்த்தேன். பார்த்த பொழுது அங்கே இதை நீங்கள் எப்படி நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல. எனக்கு இதுதான் முதல் அனுபவம். ஆண்டவரை பற்றி அறிஞ்சது இதான் முதல் அனுபவம். அப்போ அந்த வானம் திறக்கிற போது அப்படியே ஸ்டன்னாகி அப்படியே நின்றுட்டேன். அப்போ அது 3 காரியம் அங்கே சம்பவம் நடக்குது. நீங்கள் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாவிட்டாலும் இதுதான் உண்மை. ஆண்டவருடைய நாமம் மகிமைப்படும்படியாக நான் பார்த்தது தான் நான் உங்களிடத்துல சொல்கிறேன். அந்த வானத்தில் 3 காரியம் நடக்குது. முதல் காரியம், கலர் கலராக ட்ரெஸ் போட்டு கோட் சூட்டு போட்டு வர்றாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த வெள்ளி போல் இருக்கிற கிரீடம் அல்லது வெள்ளையாக இருக்கிறதான ஒரு கிரீடம் மாதிரி அழகிகளுக்கு வைப்பாங்கள போட்டியில், அவங்களுக்கு மாதிரி இப்படி சூட்டுறாங்க. அப்போ நான் அதை பார்க்கும்போது அவங்க எனக்கு பதில் கொடுக்குறாங்க. இவர்கள் தங்களுடைய ஜீவியத்தில் எவ்வளோ கஷ்டங்கள், பாடுகள், அவமானங்கள், நிந்தைகள் வந்தாலும் தேவனுடைய நாமத்தை சொல்கிறதுக்காக தங்களுக்கு சாப்பாடு இல்லையோ, அவங்களுக்கு வர்ற ஜனங்களுக்கு இருக்கக்கூடாது, பட்டினியாக போகக்கூடாதுன்னு வர்ற ஜனங்களுக்கு சத்திய அப்பத்தையும் பூமிக்குரிய அப்பத்தையும் பகிர்ந்து உண்மை உத்தமமாக இருந்த சில கூட்டத்தார் தான் இவங்கள் திராணிக்கு ஏற்றபடி செய்தபடினால் இவர்களுக்கு இந்த கிரீடம் சூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. பார்த்தீங்கன்னா அங்கே அதுக்கேற்றபடியாகவே இருக்குது. அங்கே மேலே ஒரு கூட்டம், நடுவில் ஒரு சீட் இருக்குது. அந்த சீட்டில் நான் பார்த்த ஒளி இருக்குது. அந்த ஒளி தான் இருக்குது. அந்த ஒளி முன்னாடி தான் சூட்டுறாங்க. புறாவை போல் ஆட்கள். புறாவுக்கு கை கால் நம்மளை மாதிரி இருந்தால் எப்படி இருக்கும், அந்த ஆட்கள் போய் அந்த கிரீடத்தை சூட்டுறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் கோபுரங்கள் சிலுவை நட்டு வச்சு இருக்கிறதான ஒரு ஆலயம் மாதிரி இருக்கிறது. அது பார்த்திங்கன்னா செம்பு, பித்தளை இப்படிப்பட்டதான காரியங்களாக இருக்குது. அதில் இந்த ஆர்சிக்காரவங்க போட்டிருப்பாங்களே, பிஷப், இவங்களாம் அந்த மாதிரி பருதா மாதிரி போட்டு சிலுவையெல்லாம் போட்டு வந்த இவங்க தங்களுடைய திராணிக்கு ஏற்றபடி கொஞ்சத்துலேயும் அவங்க உண்மையாக இருந்ததுனால அந்த என்னுடைய நாமத்துக்கும் என்னுடைய வசனத்துக்கும் உண்மையாக இருந்த சிறு கூட்டத்தார் அவங்களுக்கு திராணிக்கு ஏற்றபடி அவங்களுக்கு கிரீடம் சூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிரீடத்தை சூட்டினாங்க. அடுத்து ஃபைனலாக பார்க்கும் பொழுது எந்த ஒரு கலர் ட்ரெஸ்ஸும் கிடையாது, எந்த ஒரு இதே மிக்சிங்கே கிடையாது, பியூர் ஒயிட்டு தான். அவங்கள பார்க்கும்பொழுது போட்டிருக்கிறவங்களும் பியூர் ட்ரெஸ்ஸு ஒயிட்டு தான், அங்கே உட்காந்துருக்கிறவங்களும் ஒயிட்டு தான், அந்த கிரீடம் சூட்டப்படுறவங்களும் ஒயிட்டு தான். அந்த ஒரு ஊதி மாதிரி பார்த்தேன், அந்த ஊதி ஊதுறாங்க அந்த புறாவை போல் இருக்கிறவங்க, அது மட்டும்தான் செம்பு கலரில் இருந்துச்சு. அது எல்லோரும் சொல்கிறாங்க எக்காலம் பெருசாக இருக்குது அது இருக்குன்னு. நான் வேதத்தில் வாசிக்கும்போது பார்த்து சின்னதாக தான், ஆனால் சத்தம் பயங்கரமாக இருந்துச்சு அதோட சத்தம். அதை ஊதுறாங்க. அப்போ தான் சொல்கிறாங்க, இவங்க தான் ஒரு கூட்ட மணவாட்டி சபை, கரைதிரை அற்றவர்கள் அப்படின்னு சொல்லி தன்னை பலியாக ஒப்பு கொடுத்து உலகத்தை வெறுத்து எனக்காக ஊழியம் செய்ததான இவர்கள் இந்த ஆளுகையில் என்னோட சிங்காசனத்தில் அமரும்படி இவங்க அந்த காரியத்தில் முத்தரிக்கப்பட்டதுனால இவங்களுக்கு அதுக்கேற்றபடி கிரீடம் சூட்டப்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா அவங்க நிற்கிற இடத்துலலாம் பார்த்தா வசனங்கள் எழுதி இருந்துச்சு. ஃபுல்லாக வசனங்கள் தான். அப்போ இப்போ இதை பார்த்துட்டு இப்போ கேள்வி வருது, இதில் நீ எங்கே போக போகிறேன்னு கேட்குறாங்க அந்த வானத்தில் இருக்கிறவங்க எல்லோரும். எங்கே போகணும் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நான் சொன்னேன், உங்கள் கரைதிரையற்ற மணவாட்டி சபைன்னு சொன்னீங்களே, அந்த மாதிரி உபதேசத்துக்கு தான் நான் போகணும், அந்த மாதிரி கிரீடம் வந்து நான் பெறணும் அப்படின்னு சொன்ன உடனேயே டக்குன்னு ஒரு மின்னல் வெட்டு மாதிரி வந்து என் மேலே பட்டது. வானம் மூடிடுச்சு. எப்படி போனேன், எங்கே போனேன், எப்படி யார் கொண்டு போனான்னு எனக்கு தெரியாது. பெந்தகோஸ்தே ராமநாதபுரத்தில் உள்ளதானே இந்த ஜிஹெச் எதிர்த்தாப்புல பெந்தகோஸ்தே சர்ச்சு முன்னாடி நிற்கிறேன். எனக்கு இதுக்கு முன்னாடி பெந்தகோஸ்தே சபையை பார்த்ததில்ல, யாரும் அட்ரஸ் கொடுத்ததில்ல. அந்த ஷாக் அடித்தது, அங்கே போய் நின்றேன். இப்படி இருக்கும் பொழுது அந்த வாசல்கிட்ட நிற்கிறேன். அங்கே பாட்டு சத்தம் கேட்குது. ஆணிகள் பாய்ந்த
கரங்களை விரித்து ஆவலா இயேசு உன்னை அழைக்கிறார் அப்படின்னு கேட்குது. எனக்கு ஒரே அழுகை. எதனால் அழுகிறேன்னு எனக்கே தெரியல. எப்படி இங்கே வந்தேன்னு தெரியல. இப்போ உள்ளே போன்னு ஒரு சத்தம் கேட்குது. இதயத்துலேயும் காதுலேயும் தொனிக்குது. உள்ளே போகாதன்னு ஒரு சத்தம் தொனிக்குது. அந்த உள்ளே போகாதே அப்படிங்கிறதான சத்தம் அவலட்சணமாக இருந்தது. நீ உள்ளே போனீனா அப்புறமே நீ செத்துருவ, நான் உன்னை கொன்றுவேன், போகாத, நீ இஷ்டப்படி வாழ முடியாது, இப்படி அவலட்சணமா. உள்ளே வான்னு சொல்கிற சத்தம், மகனே நீ உள்ளவா, நீ உள்ளவா, நான் உன்னை வரவேற்கும்படியாக காத்திருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவரே உள்ளே வாரும் அப்படின்னு சொல்லி ஒரு சத்தத்தை கேட்டேன். இப்போ இதுக்குள்ளே போராட்டம், போகணுமா வேணாமான்னு. அப்போ இதயம் தலையெல்லாம் பெருசாக வெடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு முடிவு எடுக்கிற வரைக்கும். அதை நான் ஃபீல் பண்ணுறேன். அப்படியே முடிவு எடுக்கிற வரைக்கும் தலையெல்லாம் பெருசாகுது, இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வெடிச்சிரும் அப்படிங்கிற மாதிரி பெருசாகிட்டே இருக்குது. ஐயோ என்னால் தாங்க முடியல, நான் போயிடுறேன் அப்படின்னு சொன்னோன்னே டக்குன்னு நார்மலாக ஒரு தெளிவு வந்தோடனே உள்ளே போய் உட்காடுறேன். அப்போ இருந்து அந்த போதகர் ஃபாஸ்டர், அங்கே உள்ள ஃபாஸ்டர் பிரசங்க எடுக்கிற ஆண்டவருடைய வார்த்தையை எடுக்கிறார். அது கூட்டம் இல்லை, யதார்த்தமாக ஆண்டவருடைய வார்த்தையை பேசிக்கிட்டு இருக்கிறாரு ஜெபத்தில். அதில் நான் போய் உட்காந்தோடனே பேசுகிறாரு, ஆட தெரியாதவ அங்காடி இங்காடி அருவாமனையில் வந்து உட்காந்தெல்லாம் வலிக்குதுன்னு கற்றுனானா அப்படிங்கிற கதையில் எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டு எல்லா விதமான இதையும் பாவத்தையும் தண்ணியை போல் குடிச்சிட்டு கடைசியில் எனக்கு இந்த வாழ்க்கையே வேணாம் என்று தற்கொலை பண்ணி தூக்கு மாட்டி போகணும்னு முடிவெடுத்த தேவனுடைய பிள்ளையே, இங்கே நீனாக வரவில்லை, கர்த்தர் உன்னை கொண்டு வந்திருக்கிறார்னு பேசுகிறேன். ஏன்னா அது நான் பேசுன்னு நினச்சதை இவர் சொல்கிறாரு அப்படின்னு எனக்கு ஒரே அழுகை. அன்னைக்கு நான் அந்த இடத்துல, ஆண்டவரே நான் இங்கேயே இருக்கிற ஆண்டவரே, இயேசு தான் உண்மையான ஆண்டவர், நான் அங்கேயே இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட 5 வருடங்கள் நான் ஊருக்கே போகலை. அந்த போனவர் அப்படியே அங்கேயே இருந்துட்டேன். என் வீட்டு ஆளுக்கெல்லாம் வேலைக்கு போயிட்டான் போல், எங்கேயோ போயிட்டாங்க போல் நினச்சிக்கிட்டு இருக்கிறாங்க, சித்தி வீட்டுக்கு போயிடாங்க. ஆனால் 3 வருஷம் அங்கேயே இருந்தது யாருக்குமே தெரியாது. அங்கே இருக்கிற விசுவாசிகளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம், ஒரு புது ஆத்மா கிடச்சிருச்சு அப்படின்னு. அதில் அப்போ ஞானசானம் எடுக்கிறதான கட்டம் வரும் பொழுது 1 வருஷம் கழிச்சா தான் ஞானசானம் கொடுப்பாங்க, இல்லைன்னா ஞானசானத்தை குறித்து ஒரு தெளிவு இருந்தால் தான் ஞானசானம் கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க. அப்போ நான் அந்த 3 வருஷத்துக்குள்ளே சில காரியங்களை கற்றுக்கொண்ட, மனம் திரும்புதல், ஞானசானம், மறுபடி பிறத்தல், ஜலத்தினால பிறகு, இதெல்லாம் கற்றுக்கின்றதுனால தெரிஞ்சுக்கிட்டதுனால ஞானசானம் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் 1 வருஷத்துக்கு முன்னாடியே. அப்போ அந்த போதவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டாரு. இங்கெல்லாம் அப்படி கொடுக்க மாட்டாங்க, வேறு சபைகளில் உடனே கொடுப்பாங்க அப்படின்னு. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட பேசினேன். ஆண்டவரே, என்னை சந்தித்தது நீங்கள், என்னை கொண்டு வந்தது நீங்கள், என்னை எல்லா இடத்துக்கும் பயன்படுத்துவேன்னு சொன்னது நீங்கள், அப்போ எனக்கு நீங்கள் ஞானசானம் கொடுக்கணும் அப்படின்னு. அப்போது திடீர்னு அவர் வந்தார். உங்களுக்கு ஞானசானம் கொடுக்கணும், ஓகே கொடுக்குறேன், ஞானசானத்தை குறித்து உங்களுக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அப்படின்றாரு. அப்போ நான் சொன்னேன், எனக்கா எதுவும் தெரியாது ஐயா, நீங்கள் போதிச்சது என் மனசில் இருக்குது, அதுபடி இருக்கணும்னு ஆசைப்பட்றேன், என்ன சொல்லுங்கன்னு. இந்த உலகத்துக்கு மறிச்சிடனு, பாவத்துக்கு மறிச்சிடனு, கிறிஸ்துக்குள்ளே பிழைக்கணும், புது மனுஷனாக நான் மாறணும், ஆண்டவருடைய பிள்ளையாக மாறி பரலோகத்துக்கு போகணும், பாவமன்னிப்பு நிச்சயத்தை பெற்றுக்கொள்ளணும், அதுதையா நான் ஞானசானம் எடுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு. அப்படியா, சரி கொடுத்துருவோம் அப்படின்னு சொன்னார். இருந்தாலும் அவருக்கு மனசு புதுசாக வந்த பையலுக்கு எப்படி கொடுக்குறதுன்னு தெரியல அப்படின்ட்டு. அப்போ அடுத்து எல்லோரும் ஞானசானம் எடுக்கிறது பேர் கொடுத்தாங்க. எனக்கு ஸ்டீபன் வைங்க, ரூபன் வைங்க, ஸ்டெல்லான்னு வைங்க, மேரின்னு வைங்க அப்படின்னு. நான் எந்த பேருமே கொடுக்கல. அப்போ அவர் வந்து கேட்டார், நீங்கள் இன்னும் பேரே கொடுக்கவே இல்லையே, உங்களுக்கு பிடிச்ச பேர் எதாவது சொல்லுங்கள் அப்படின்னு. இதில் என்னையா சொல்கிறதுக்கு இருக்குது, நான் வந்து இந்த காலகட்டத்தில் சத்தியம் என்ன, போதகம் என்ன, கீழ்ப்படிதான் எல்லாத்தையும் கற்றுக்கொள்கிறது கர்த்தர் ஓரளவு உதவி செஞ்சுருக்கிறாரு. கொடுக்குறது, ஞானசானம் கொடுக்குறது ஆவியானவர், இயேசு கிறிஸ்து பிதா. அதனால் நீங்கள் இயேசுவின் நாமத்தினால நாயின்னு வச்சா கூட அதை நான் சந்தோஷமாக ஏற்றுக்கிறேயான்னு சொன்னேன். அப்படியே அழுதுட்டார். தம்பி, உன்னுடைய விசுவாசம் பெரிது, உங்களை நான் மிஸ் பண்ண பார்த்தனே, உங்களுக்கு தானே ஃபஸ்ட்டு ஞானசானம் கொடுத்து ஃபஸ்ட்டு பேராக எழுதியிருக்கணும்னு சொல்லி, குப்பையில் மாணிக்கம் கிடக்கிறது போல் நீங்கள் கிடச்சிருக்கீங்கன்னு சொல்லி அவர் முதலாவது ஆளாக எனக்கு தான் ஞானசானம் கொடுத்தார். அந்த 30 பேரில் முதலாவது ஆளாக ஞானசானம் கொடுக்கும்போது பர்னபா, ஆறுதலின் மகன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஞானசானம் கொடுத்தாரு. அப்போ நீ எல்லாருக்கும் ஆறுதலாக இருப்ப, உன்னை ஆண்டவர் பயன்படுத்துவார், எங்கெங்கெல்லாம் ஆறுதல் குறைவாக இருக்கோ அங்கெல்லாம் உன்னை அனுப்புவார், எங்கெங்கெல்லாம் சமாதானம் குறைவாக இருக்கோ அங்கே நீ போனாலே போதும் அப்படின்னு சொல்லி ஞானசானம் எடுத்துகிட்டு வரும்போது சொன்னார். அப்போது இப்போ 7 வருடங்கள் ஆகுது அங்கேயே இருந்து
டிபிஎம்மில் இருந்து விசுவாசம் இப்படிப்பட்ட காரியங்கள்லாம் எனக்கு கற்றுக் ஜெபங்கள் இப்படிலாம் கற்றுக் கொடுத்தாங்க. நான் அதிகமாக படிக்கலை, ரொம்பலாம் படிக்கவில்லை. 7வது தான், அதுவும் 18 வயசில் 7வது படிச்சிருக்கிறேன். எவ்வளோ ஃபெயிலாகி படிச்சிருக்கேன். எனக்கு பேரே எனக்கு ஒழுங்காக எழுத தெரியாது, படிக்க தெரியாது. முதல் முறை பரிசுத்த வேதத்தை வீட்டுக்கு தெரியாமல் பரிசுத்த வேதம்னு தடவை எழுத்துக்கூட்டி படித்தேன். எங்கள் வீட்டுக்கு தெரிஞ்சால் சண்டை போடுவாங்க, கொடாங்கி வகையார் ஞானசானம் எடுத்தது எல்லாம் தெரியாது. 7 வருஷம் கழித்து போயிருக்கிறேன். பைபிள் படிக்க 7 வருஷம் கழித்து தான் தொடங்குறேன். அப்போ வீட்டுக்கு தெரியாமல் செய்யணும்னு பார்க்குறேன், முடியலை. எப்படி இருந்தாலும் வீட்டில் எல்லாம் சின்ன வீடு தானே, வரப்போ இருப்பேன். அப்போ பக்கத்தில் பட்டணங்காத்தானுங்கிறதான ஏரியாவில் எனக்கு தெரிஞ்சவங்க இருக்கிறாங்க. அவங்க அப்போ தான் வீடு கட்டி தான் அவங்க பைபிள் எல்லாம் வச்சுருப்பாங்க. நைட்டு எல்லோரும் தூங்கின உடனே சரியாக ஒரு 12-1 மணிக்கு நடந்து போவேன் ராமநாதபுரம் டவுனுக்கு. அங்கே பட்டணங்காத்தானுக்கு கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் இருக்குது. அங்கே போய் சேர்றதுக்கு நடந்து போகிறதுக்கு கரெக்டாக 4 மணி ஆகும் காலையில். படித்து முடிச்சுட்டு திரும்ப வர்றதுக்கும் மதியம் ஆயிரும். இப்படியே படித்து எழுத்துக்கூட்டி ஒரு அதிகாரம் தான் படித்தேன். ஃபைனலாக ஆண்டவரே எனக்கு இதை கற்றுக் கொடுங்க, படிக்கணும். எனக்கு பாட புக்கு தான் படிக்க முடியல, வேத புக்காச்சும் படிக்க கற்றுக் கொடுங்கன்னு அழுதேன் வீட்டில். அடுத்த நாள் போனேன். சம்பளம் கால்பட்டு தான் நான் வேதத்தை எடுத்து ஆதியாகமம்னு தொடங்குற மறுபடியும். அதுதான் தெரிஞ்சிச்சு. பார்த்திங்கன்னா 2 பகல் 2 நைட்டு எல்லா வேதத்தையும் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். எல்லா பகுதியும் படிக்க கர்த்தர் கிருபை செஞ்சார். அப்போது நான் விழித்து பார்க்குறேன், ஆண்டோடைய வருகை மட்டும் இருப்பதாகன்னு சொல்லி மூடிட்டு பார்க்குறேன். அவங்க 2 நாள் ஜூஸு 3 வேளைக்கு டீ காஃபி வச்சது வரிசையாக இருக்குது. காலாண்டரை பார்க்குறேன் 2 அந்த மாறி இருக்குது தேதி. என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரில. அப்போ அவங்க அழுகுறாங்க, இப்படிப்பட்ட பாக்கியம் யாருக்குமே கிடைக்கல மகனே, வேதத்தில் உட்காந்து இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். நாங்கள் இத்தனை வருஷமாக சர்ச்சுக்கு போகிறோம், எங்களுக்கு இது முடியல. ஆனால் படிப்பே அறிவில்லாத, எழுத படிக்க தெரியாது, நீ வேதத்தை படிச்சிட்டியே அப்படின்னு சொன்னாங்க. இல்லை நான் படிக்கலை அப்படின்னு. அப்போ அவங்க ஒரு வார்த்தை கேட்டாங்க, சியோனிலிருந்து, இங்கே கூட இருக்குது பாருங்கள், சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார். சங்கீதம் 128:5. இது 3வது வசனமாக கேட்டாங்க. ஆனால் ஃபஸ்ட்டு வசனம் வந்து ஒரு காரியம் கேட்டாங்க. அப்போது பார்த்தீங்கன்னா சியோனிலிருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னு. அப்போ நான் சொன்னேன், முதலாவது சியோனுங்கிறது ஒரு ஊர், 2வது சியோன்னா பூர்ண பரிசுத்தமாக இருக்கிற இடம், கர்த்தர் இருக்கிறதான இடம். அடுத்து அதுக்கு குறைவாக பார்த்தீங்கன்னா ஊழியம் செய்கிறவங்களாம் சியோன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இவங்கள்ட்ட தான் கர்த்தர் வாசம் பண்ணுவார், அவங்கள்ட்ட இருந்து கர்த்தர் ஆசீர்வதிப்பார் அப்படின்னு சொன்னோன்னே அவங்க கரெக்டான விளக்கம் அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாத்தையும் கன்சல்ட் பண்ணியிருக்காங்க, கரெக்டான விளக்கமாக இருந்திருக்குது. ஆனால் அது ஊருன்னு எனக்கு தெரியாது. ஆனால் வாசிக்கும்போது சியோன், வட திசையில் உள்ள சியோனில் இருந்து தாவீது ராஜா இப்படிலாம் படிக்கும்போது அதெல்லாம் சொல்லும்போது அது கரெக்டாக இருந்துச்சு. இப்படி காலகட்டத்தில் தான் ஆண்டவர் என்ன செஞ்சார், என்னை கடந்த காலத்தில் இருந்து தேவனை அறியும் வரைக்கும் இப்படி கடந்து கொண்டு போனார். அப்புறம் பின் நாட்களில் சிபிஎம்மில் டிபிஎம்மில் இருக்கும் பொழுது வெளி இடங்கள்ல எல்லாம் சாட்சி கொடுக்க கூப்பிடுவாங்க. அப்போ என்னுடைய தரிசனங்கள் சொப்பனங்கள்லாம் சொன்னபோது, உங்களை நாங்கள் தடுக்கக்கூடாது, நீங்கள் ஆண்டோர் நாமத்தை மகிமைப்படுத்துன்னு சொல்லி சிபிஎம்மில் அனுமதிச்சிட்டாங்க. ஏன்னா நிறைய இடங்கள் அப்படி அனுமதிக்க மாட்டாங்க. அப்போ அனுமதிச்சிட்டாங்க. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீ புறப்பட்டு போ, சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் பேரில் ஞானஸ்நானம் கொடு அப்படின்னு சொல்ல வசனத்தையும் பேசினார். நீ புறப்பட்டு போய் யூதேயாவிலும் சமரியாவிலும் பூமியின் கடைசி வரைக்கும் நீ சாட்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சொல்லிடு. இப்போ நான் எங்கே போகிறதுன்னு தெரில. அப்போ ஆர்டர் போக சொல்லிட்டார். அப்போ உண்மையிலே மனித தயவிலும் தேவ கிருபையிலும் விருத்தி அடைந்தார் அப்படிங்கிறதான வார்த்தைக்கு எத்தனையோ பேர் உதாரணமாக இருக்காங்க ஊழியக்காரங்க. என் வாழ்க்கையில் அது நடந்தது. அப்போது டிபிஎம் விட்டு முதல் முறையாக தேவனுக்கு சாட்சி கொடுக்கும்படியாக வர்றேன். முதல் முறை 7 வருஷம் கழித்து தான் வேறு சபைகளுக்கு வரும். அதில் முதலாவது வந்ததான சபை, வெளியிலேருந்து அங்கே வந்து எனக்கு அடைக்கலம் கொடுத்த சபை ஏசிஐ. அங்கே பாக்கியநாதன் ஒரு பாஸ்டர் அறிமுகமானார் ஓட்டேரியில். அங்கே இருந்து சில பாய்கள்லாம் போட்டு அவரோடு இருந்து அங்கே சில பணிவிட ஊழியங்களும்
சில வாலிபர்களுக்கான ஜெபங்களும் சில வருஷங்கள் அங்கே இருக்க கர்த்தர் உதவி செஞ்சார். அப்புறம் பிற்பாடு அங்கே அநேகர் சில குறைபாடுகளோடு வருவாங்க. குழந்தை இல்ல, பேய் பிடிச்சிருக்குது இப்படிலாம் சொல்லுவாங்க. அப்போ அதை நான் சொல்லுவேன், இயேசுவின் நாமத்தினால உனக்கு இத்தனாம் தேதி இது சரியாயிரும். அதுக்கப்புறம் நீ இயேசுவை பின்பற்றணும் விடக்கூடாது. நீ விட்டீன்னா உனக்கு இதை விட அதிகமான பிரச்சனை வந்துடும். அப்படி நீ இப்போ விசுவாசத்தோட போ, இயேசுவின் நாமத்தினால இது நடக்கும் அப்படி சொல்லி அனுப்புவேன். அதே போல் ஒருத்தவங்க உதாரணம் சொல்லணும்னா, ஒருத்தவங்க குழந்தை இல்லாமல் வந்தாங்க. அப்போ நான் சொன்னேன், நீங்கள் போய் இயேசுவின் நாமத்தினால 4 வாரம் உபவாசம் இருங்க. 4வது வாரத்துக்கு அப்புறம் நீங்கள் கணவன் மனைவி கூடி வாழுங்க. இயேசுவின் நாமத்தினால உங்கள் கர்ப்பத்தின் கனியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நீங்கள் 5வது வாரம் உங்களுக்கு குழந்தை தங்கும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இயேசுவின் நாமத்தை கொண்டு சொல்கிறேன் போங்க அப்படி. அதே போலவே அவங்களுக்கு குழந்தை இப்படி குழந்தை தங்கினது. இப்படி அநேக சாட்சிகள் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்படிலாம் நடந்தது என் லைஃப்பில். அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு வாலிப பிள்ளை வெளி தேசத்துக்கு போகக்கூடாது, எச்சரி, நீ போனால் அவள் மரணத்துக்கு பாத்திரமாக இருக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு ஆண்டவர் பேசினார், ஆவியானவர். அதை நான் அவங்க இடத்துல சொன்னேன், நீங்கள் போகக்கூடாதுமா, எங்கேயும் போனீங்கன்னா நீங்கள் மரணம் கூட வர வாய்ப்பு இருக்குன்னு ஆண்டவர் சொல்கிறாரு அப்படின்னு நான் சொன்னேன். அவங்க அதை உதாசீனப்படுத்தி போயிட்டாங்க. போயிட்டு அதே போலவே அவங்க இறந்து போயிட்டாங்க. அப்புறம் ஒரு சகோதரன்கிட்ட, நீ போ, நீ இங்கே இருந்தீங்கன்னா செத்துருவ, இந்த மாதிரி ஒரு பிரச்சனைகள் வரப்போகுது உனக்கு அப்படின்னு சொல்லிட்டு இயேசுவின் நாமத்தினால நீ போயிரு அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்க போனாங்க, தப்பிக்கப்பட்டாங்க. அவங்களாம் சாட்சிகளாக கொடுத்து இப்படி அநேக காரியத்தில் தேவன் செய்த. ஒருத்தவங்க பிசாசு பிடிச்சிருந்துச்சு. அவங்க பார்த்திங்கன்னா பரதநாட்டியம் ஆடுற மாதிரி ஒத்த காலில் மட்டும் சலங்கை கட்டியிருப்பாங்க, பெரிய பெரிய பொட்டு வச்சுட்டு. ரொம்ப நாளாக வீட்டில் பிரச்சனையாக இருந்து அந்த இடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனார் ஆண்டவர். அங்கே போனோடனே உள்ளே நுழைஞ்ச உடனே அவங்க டம்முன்னு கீழே விழுந்துட்டாங்க. கீழே விழுந்தோடனே அவங்க, என்னது எனக்கு இவ்வளவு சலங்கை இருக்குது, யாருக்கு இப்படி கட்டி விட்டான்னு கேட்டாங்க. சரி ரைட்டு. அப்போ கணவர் சொன்னார், இத்தனை வருஷமாக அது இருந்துச்சு ஐயா, நீங்கள் வந்தோடனே இப்படி கிளியர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்போ நான் ஆண்டவர்கிட்ட கேட்டேன், அப்போ இவ்வளோ நாள் அதுக்குள்ளே இருந்த ஆவி என்ன அப்படின்னு. அப்போ அது ஒரு மாசாணி பிசாசு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அப்போ நான் அதை அவங்கள்ட்ட சொன்னேன், இப்படி தான் சொன்னார், இதுதான் இருந்திருக்கு அப்படின்னு. அப்போ ஆமாயா, அவங்க அதை தான் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க பேரை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ இப்படி பல காரியங்கள். ஊழியக்காரங்களுக்கு கூட பார்த்திங்கன்னா, நீங்கள் சிலர் ஊழியக்காரங்க ஜெபிக்க கூப்பிட்டு போவாங்க. அப்போ போய் ஒன்றா கூடி ஜெபிப்போம் அப்படின்னு. அப்போ அவங்கவுங்க பேரை சொல்லுவாங்க, எல்லோரும் ஜெபம் பண்ணுவோம் அப்படின்னு. அப்போ ஒருத்தர் சிஎஸ்ஐ பாஸ்டர், அவர்கிட்ட அவர் பேரை சொல்லி ஜெபிக்கும்போது ஜெபிக்கிறோம் கண்ணை மூடி, ஆண்டவரே சோத்திரப்பா, இவருக்கான காரியங்கள்லாம் செஞ்சீங்க, இந்த ஜீவியத்தில் ஆண்டவரே நீங்கள் கூட இருங்க, இவ்வளோ காலகட்டத்தில் இந்த சிஎஸ்ஐ ஊழியத்தில் நீங்கள் வச்சுருக்கீங்க, என்ன காரியத்தை காட்டுங்க இப்படி ஜெபிக்கிறோம். இவரை குறித்து நீங்கள் பாரம் உள்ளவராக இருக்கீங்க. திடீர்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு அவர் ஒரு சபையில் பிரசங்கம் பண்ணியிருக்கிறாரு கோட் சூட்டு போட்டு. அப்போ பார்க்குறேன், அதில் ஏஜி அப்போஸ்தலர் சபை அப்படின்னு எழுதியிருக்கு. அங்கே அவர் பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கிறாரு. ஏன் ஆண்டவர் இப்படி காட்டுறீங்க? இல்லை, இந்த மகன் இந்த உபதேசத்துக்குரியவன், அதனால் இவன் என்னுடைய அழைப்பை சரியாக தெரிஞ்சு கொள்ளலை அப்படின்னு என்கிட்ட பேசினார். உடனே நான் சொன்னேன், உன்னை யாரையா உன்னை சிஎஸ்ஐ ஊழியத்துக்கு போக சொன்னது? உடனே விட்டுட்டு நீங்கள் ஏஜி சபைக்கு போய் விசுவாசியாச்சு ஜாயிண்ட் ஆகி அவங்க என்ன ஊழியம் கொடுக்குறாங்களோ அதுபடி செய் அப்படின்னு சொல்லி சொன்னேன். பார்த்தீங்கன்னா சில வருஷம் கழித்து பார்க்குறேன், அவங்க ஏஜி சபையில் பெரிய பாஸ்டராக இருக்கிறார். அவர் சொன்னார், நீங்கள் இல்லைன்னா எனக்கு தரிசனம் தெரியாமல் போயிருக்கும், நீங்கள் பார்த்த அதே தரிசனம் எனக்கு சொப்பனமாக வந்துச்சு சில நாட்கள் வச்சு அப்படின்னு சொன்னார். சரி சரி, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிச்சிருக்காரு. அப்புறம் இன்னொரு பாஸ்டரு பார்த்தீங்கன்னா ஏஜி சபையில் உள்ளவர், அவருக்காக ஜெபிக்கிறோம். ஏஜி சபைக்கு, ஆண்டவரே இந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்கிறது கஷ்டம், இந்த அண்ணனை எப்படியாவது ஆசீர்வதிங்க ஆண்டவரே, தேவையில்லாம் சந்திங்க அப்படின்னு ஜெபம் பண்ணுறோம். டக்குன்னு பார்த்தா அவர் பார்த்திங்கன்னா ரோமன் கத்தோலிக்க ட்ரெஸ்ஸை போட்டு போதகம் பண்ணுறார். என்ன ஆண்டவரே இப்படி காட்டுறீங்க, எப்படி இவ்வளோ இத்தனை வருஷமாக ஊழியம் செய்கிறாரு ஏஜி சபையில், நீங்கள் திடீர்னு இப்படி காட்டுறீங்களே, நான் என்ன நினைக்கிறது ஆண்டவரே, நீங்கள் உறுதிப்படுத்துங்க அப்படிங்கும்போது. அப்போ அவங்களுக்கு ஒரு பட்டமளிப்பு விழா நடக்குது. அந்த பட்டமளிப்பு விழாவில் இந்த பாஸ்டர் பேர் வச்சிடுறாங்க. இத்தனை வருடமாக இந்த ரோமன் கத்தோலிக்கில் நமக்கு ஆயராக இருந்தவர் அடுத்த கட்டத்துக்கு பதவி உயர்வு போகிறாரு, இந்த பட்டத்தை உங்களுக்கு அளிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்க்குறேன். அப்போ சரி ஆண்டவரே அப்படின்னு. அப்புறம் நான் சொன்னேன், பாஸ்டர் என்னை தவறாக எடுத்துக்கிறாதீங்க, நீங்கள் ஏஜி சபைக்குரியவர் இல்லை,
நீங்கள் உங்கள் மூலியமா ஒரு கூட்டம் ரோமகர்த்தர்களுக்கு ஜனங்கள் ரட்சிக்கப்பட போகிறாங்க. உங்களுக்கு உங்கள் மூலியமா ரோமங்கர்த்தலில் பெரிய எழுப்புதல் உண்டாக போகுது அப்படின்னு சொல்லி சொன்னேன். ரோமங்கர்த்தலில் எழுப்புதலா அப்படின்றாரு அவர். அது எனக்கு தெரியாது. நான் இந்த தரிசனம் பார்த்தேன். எனக்கு என்னமோ நீங்கள் ஏஜி சபையில் இருக்கிற இல்லைன்னு தான் இதை குறித்து நான் யோசிக்கிறேன். இருந்தாலும் நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்குங்க, இது உண்மைதான். நான் அவரையும் சில நாட்கள் கழித்து பார்க்குறேன். ஏஜி சபையில் திடீர்னு பார்த்தா ரோமங்கர்த்தலில் இருக்கார். பெரிய பெரிய இடத்துல இருக்கிறார். அவர் சொன்ன படிப்புக்கான காரியங்கள்லாம் கையெழுத்து போட்டால் நடந்துடும். அந்த இடத்துக்கு போய் இருக்கிறார். அப்போ சொல்கிறார், பிரதர் உங்களை கொண்டு பெரிய காரியங்களை செய்கிறார் பிரதர், தயவுசெய்து யாருக்காகவும் உங்களை மாற்றிக்கிறாதீங்க. எதுவாக இருந்தாலும் அப்படியே சொல்லிடுங்க, மறைக்க வேணாம், எதுவும் செய்ய வேணாம். சிலர் பாவ வாழ்க்கையை குறித்து காய்ச்சா ரகசியமாக சொல்லுங்கள், மித்த காரியங்கள்லாம் உடனே சொல்லிடுங்க, இல்லைன்னா தேவத்திட்டம் நிறைவேறாமல் போயிருன்னு ரோமங்கர்த்தலில் இருந்து சொல்கிறாரு அவர். அதோட சரி பிரதர், ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. இப்போ இந்த ஏசிய உபதேசத்திலிருந்து இப்போ என்ன செய்கிறாங்க, சிங்காரத்தோப்பில் ராமநாதபுரத்தில் கிருபாசனத்தில் ஐக்கியமான மோசஸ்னு ஒரு பாஸ்டர் இருக்கிறார். அவருக்கு டிரைவராக போக வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து நான் இங்கேருந்து ஊருக்கு போன முன்னாடி. இப்போ இந்த கிருபாசனத்தில் போய் நான் டிரைவராக இருக்கும்போது இப்போதைக்கு தீர்க்கசனமாக இந்த சாட்சியை இந்த பார்க்குறத சொன்னேன்னா, திடீரென்று அவர் என்ன செஞ்சிட்டார், அவர் சபைக்கு வர சொல்லி இன்றைக்கி தேவ செய்தி பர்னபாதான் அப்படின்ட்டார். உண்மையிலே இந்த நேரத்தில் நான் இப்படிப்பட்டதான தாசர்கள் கிடைக்கிறது கஷ்டம், உருவாக்குறது, அதுவும் பலிபீடத்தில் ஏறி பிரசங்கம் பண்ணுற அளவுக்கு உருவாக்குறது இன்றைக்கி ஆட்கள் குறைவு தான். இந்த நேரத்தில் அவரை எனக்கு தேவன் தந்ததுக்காக நான் சோத்தரிக்கிறேன். அவர் தனிப்பட்ட ஜீவியத்தில் எப்படியே தெரியாது. என்னை முதல்ல பிரசங்க மேடையத்தை சொல்லி பிரசங்கம் கொடுங்கன்னு சொன்னது இந்த மோசஸ் பாஸ்டர். அப்போ எனக்கு என்ன பேசுகிறதுன்னு தெரியல. திடீர்னு உன்னுடைய சிங்காசனம் அப்படிங்கிற தலைப்பில் எடுத்தேன். அங்கே கொஞ்சம் பேர் தான் வந்திருந்தாங்க. பார்த்தா சரியான அபிஷேகம், அந்நிய பாஷை தூக்கி வீசப்பட்டுட்டாங்க அநேகர். அப்போ அவர் சொன்னார், நீங்கள் கண்டிப்பாக ஊழியத்துக்கு தான் பிரதர், உங்களுக்கு என்ன தாளந்து இருக்கோ தெரியாது, என்கிட்ட வந்ததுக்கு உங்களுக்கு போதக தாளந்து ஒரு சிப் ஆவியில் நிறைய விடுறது இருக்குது, கொஞ்சம் அதுக்கான வழிமுறைகளை பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னார். அவர் மூலிமா சில கிருபாசன பாஸ்டர்கள் அறிமுகமானாங்க. அப்படி அறிமுகமானதில் இப்போ நான் கிருபாசன ஊழியத்தில் போதகராக இருக்கிறேன். இப்படி அநேக இடங்களுக்கு, வெளிநாடுகளுக்கு கர்த்தர் ஊழியத்துக்கு அழைத்து கொண்டு போனார். என் வீட்டில் எவ்வளவோ கஷ்டங்கள் இருந்தது, எவ்வளவோ பாடுகள் இருந்தது, கடன் பாரம், இப்படிப்பட்ட சூழ்நிலை என் தேவைகளெல்லாம் சந்தித்து கர்த்தர் என்னை ஊழியக்காரனாக பயன்படுத்தி வருகிறார். அதில் சில காரியம் நீங்கள் கடன் பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு இது பிரயோஜனமாக இருக்கும் என்று விரும்புகிறேன். அப்போ எனக்கு தெரிந்த ஒரு ராமநாதபுரத்தில் விஜி ஜுவல்லர்ஸ்ன்னு சொல்லிட்டு அடகு கடை வச்சுருக்கிறார். அவர் பேர் வீரசேகரன். அவர் எங்கள் அக்கா அங்கே ரொம்ப நாள் வேலை பார்த்ததுனால அவர் என் மேலே ஒரு நம்பிக்கை, இத்தனை வருஷமாக அவர் அக்கா வேலை பார்க்குதே, இந்த தம்பிக்கு தான் செய்யணும் அப்படின்னு. அப்போ அவர் என்ன செஞ்சார், நான் நல்லா இருக்கணும்னு நினச்சி வெளிநாட்டுக்கு வேலைக்கு அனுப்புகிறேன்னு சொல்லி அனுப்புனார். ஒரு 2 லட்ச ரூபா செலவு பண்ணி. அதுவும் பார்த்திங்கன்னா தோல்வி அடைஞ்சிருச்சு. அங்கே போய் ஏமாற்றப்பட்டு தகுந்த வேலை சம்பளம் கிடைக்கல. இப்போ அவரும் என்னை வெறுக்கக்கூடியவராக ஆகிட்டார். அவருமே வந்து பார்த்திங்கன்னா, நீ வேலைக்கு போய் சம்பாரித்து கொடு அப்படின்னு தான் சொல்லியிருந்தார். அப்படிப்பட்டதான சூழ்நிலையில் இப்போ போய் அங்கே தோல்வி அடைஞ்சாச்சு. இப்போ கடனாக வந்தாச்சு, 2 லட்ச ரூபா கடனாக வந்தாச்சு. அப்போ என்ன செய்கிறது, இவர் கடன் கேட்பாரே, எல்லாருக்கும் அவமானம் ஆயிருமே, நான் வெளிநாடு போய் திரும்பி வந்துட்டோமேன்ட்டு ஊருக்கு போகாமல் அப்படியே சென்னைக்கு வேலைக்கு வந்துட்டேன். அப்போ ஒரு சொப்பனம் வந்தது. பார்த்திங்கன்னா எல்லா வாலிப பிள்ளைகள் கிட்டத்தட்ட ஒரு 1000 பேர் இருப்பாங்க. வாலிப பிள்ளைகள், தம்பிமார்கள், தங்கச்சிமார்கள், சகோதரிமார்கள், எல்லாம் பெற்றோர்கள், பெரியவங்க, முதியவங்க எல்லாரும் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட ஒரு 5 லட்சம் பேர்கிட்ட, அவ்வளோ பெரிய கூட்டம், கடல் போல் இருக்குது. அந்த கூட்டத்தில் ஒருத்தர் பிரசங்கம் பண்ணிகிட்டு இருக்கிறாரு. குமாரன் விடுதலையாக்கினால் மெய்யாகவே விடுதலையாக்கப்படுவீர்கள், நீ கர்த்தருக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவன், நீ கர்த்தருடைய மனவாட்டி, கர்த்தர் உன்னை மனவாட்டியாக அழைத்திருக்கிறான்னு சொல்லும்போது அநேகர் ஆவினால் நிரப்பப்பட்டு அநேகர் துள்ளி குதித்து அழுது கண்ணீரோடு மனம் திரும்புகிறத அதை பார்த்தேன். நான் இவ்வளோ இதாக பிரசங்கம் பண்ணுறது யார்ரா அப்படின்னு ஒத்து பார்த்தா நான். அப்படியா ஆண்டவரே, மன்னிச்சிருங்க, நான் வெளிநாடு போனதுக்கு, நான் மறுபடியும் ஒரு வாய்ப்பு கிடைச்சா நான் ஊழியம் செய்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொன்னேன். இந்த கட்டத்தில் தான் என்னைய ஒரு கிருபாசனத்தில் மறுபடியும் பிரசங்கம் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சது.
அங்கே போய் நான் பிரசங்கம் பண்ணேன். அநேகர் ரட்சிக்கப்பட்டாங்க. இப்படிப்பட்டதான காரியங்களில் பிசாசு பிடியில் இருக்கிறவங்க விடுதலை ஆனாங்க. எப்படி சொல்கிறது, ஒருத்தவங்க பேரை சொல்லுவாங்க. இது என்னுடைய பெருமைக்காக இல்லை, இது கர்த்தர் கொடுத்த ஈவு. அவங்களுக்கு ஜெபிக்கும் பொழுது என்ன காரியங்கள், என்ன குறைகள், எதனால் அது சம்பவித்தது அப்படின்னு சொல்லக்கூடிய அளவிற்கு கர்த்தர் என்னை மாற்றிவிட்டார். அப்போது அதெல்லாம் நான் கடந்து வந்த பாதையில் நினச்சி பார்க்குறேன். இயேசுக்கு முன்னாடி இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இப்படி ட்ரெஸ் போட்டிருக்கிறேன். நீங்கள் யாரும் வந்து பெந்தகோஸ்தாலுக்கு தான் போடுவாங்க அப்படின்னு நினச்சிட வேண்டாம். அது அவங்களுடைய பிரமாணம். ஒரு ஆளுக்கு ஒரு வெளிப்பாடு. என்னை உருவாக்குறதுக்கு மெயின் காரணம் பெந்தகோஸ்து ஊழியர்களாக, அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. அப்போ அவங்களுக்கு இந்த விதத்தில் அப்படிப்பட்டதான தகப்பன்லாம் கிடச்சது நான் சந்தோஷப்படுறேன். எப்படி உருவாக்குனாங்கன்னா, எங்கள் பக்கத்தில் வெங்குளம்னு ஒரு ஊர் இருக்குது அங்கே ராமநாதபுரத்தில். அப்போ அங்கே நாங்கள் போகும்போது எங்கள் ஊழியக்காரர் திடீர்னு நடந்து போகணும்னு ஆசைப்பட்டார். கொஞ்சம் தூரம், ஒரு 5-6 கிலோமீட்ரு நடந்து போவோம் பர்னபா அப்படின்ட்டு. அவர் பேர் லென்சன். அப்போ போகும்போது பெரிய முண்டுக்கல், கிட்டத்தட்ட ஒரு 200 கிலோ இருக்கும், ஒரு 150 கிலோ இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பெரிய முண்டுக்கல், இலவட்ட கல்லுன்னு சொல்லுவோம், அந்த மாதிரி உருண்டையாக இருக்குது. மண்ணுக்குள்ளே புதஞ்சி குப்பைக்குள்ளே கிடக்கு. பர்னபா அதை தூக்கு அப்படின்னு சொல்லி தூக்கி தலையில் வச்சிட்டார். இவர் பின்னாடியே கொண்டு போகிறேன். பயங்கரமாக தலை வலிக்குது. இன்னும் கழுத்தே உடஞ்சிரும் போல. திட்டுறேன் அவரை, வீணாக போன ஊழியக்காரராக இருப்பாரோ, என்னை போட்டு உசுரை வாங்குறாரு. பிரதர், பாஸ்டர் பிரதர், எப்படியாவது கீழே போட சொல்லுங்க, இப்போயாவது இறக்க சொல்லுவாரா? கல் மனசுக்காரன் கல்லை தூக்க வச்சுட்டானே அவ்வளோ தூரம் அப்படின்னு சொல்லி, எப்படா இதை தூக்க சொல்லுன்னு சொல்லி அவரை திட்டுறேன். இவனட்டையாடா வந்து மாட்டிக்கிட்டோம் அப்படின்னு திட்டுறேன். டக்குன்னு அவர் ஒரு குறிப்பிட்ட இடம் வரும்போது, பர்னபா அதை கீழே போடு அப்படின்ட்டார். பிரதர் கீழே போடு அப்படி டப்புன்னு போட்டேன். போட்டுட்டு கொஞ்சம் தூரம் நடக்கும்போது சொல்கிறேன், பிரதர் இதை கீழே போடுறதுக்காக பிரதர் அவ்வளோ தூரம் இல்லையே தூக்கிட்டு வர சொல்லியே, பாடா படுத்திட்டீங்களே அப்படின்னு. எதுவும் பேசக்கூடாது, கீழ்ப்படியணும் அப்படின்னு சொன்னார். இதில் என்ன பிரதர் கீழ்ப்படுது, இது குரங்கு சட்டை மாதிரி முட்டாள்தனமாக இருக்குது, இதில் போய் கீழ்ப்படுதல்ன்றீங்க, போங்க பிரதர், நீங்கள் உங்களோட வந்ததுக்கு ஆடு மேய்க்காச்சும் போயிருக்கலாம் அப்படின்னு ஜாலியாகவும் கடுமையாகவும் பேசிட்டேன். பேசாமல் வா அப்படின்னு அவர் மன உளைச்சலில் எரிச்சல் பட்டு இப்படி கோவப்பட்டுட்டு போகிற மாதிரி போகிறார். செத்த நேரத்தில் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் நகண்டு கொஞ்சம் தூரம் போனால் டம்முன்னு ஒரு சத்தம் கேட்டுச்சு. என்ன ப்ராப்ளம் தெரியல, ஸ்கூல் பிள்ளைகளை ஒரு 25 பிள்ளைகளை ஏற்றிட்டு வந்த வண்டி ஏதோ ப்ராப்ளம் ஆகி ஸ்டாப் பண்ண முடியல. கரெக்டாக அந்த கல்லில் மோதி அது நின்றுச்சு. அப்போ அவங்க இருந்த ஜனங்கள்லாம், அதில் இருக்கிற பிள்ளைகள், டிரைவர், அந்த கிளீனர் அம்மாலாம் சொல்கிறாங்க, கடவுள் தான் இந்த கல்லை போட்டு காப்பாற்றிருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறது, அழுகிறது கேட்குது. உடனே எனக்கு அழுக வந்துருச்சு. பிரதர் என்னை மன்னிச்சிருங்க, இனிமேல் நான் எது இருந்தாலும் நான் கீழ்ப்படிவேன் பிரதர் அப்படின்னு சொல்லி, அதிலிருந்து ஊழியக்காரங்கள் என்ன சொன்னாலும் சரி மறுத்து பேசுகிறதே கிடையாது. அப்போ அந்த ஊழியக்காரன் சொல்லியிருக்காங்க, கீழ்ப்படுகிறது நல்லது தான், எல்லாத்துலேயும் கீழ்ப்படியக்கூடாது அப்படின்னு சொன்னாங்க. எல்லாத்துலேயும்னா என்ன புரியல பிரதர் அப்படின்னு. சிலர் தன்னுடைய கட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்காக உன்னை அப்படி நடத்துவாங்க. அவங்க அங்கே நீ பிடி கொடுக்கக்கூடாது. சத்தியத்தை கற்றுக் கொடுக்கும்படி உனக்கு கொடுத்தாங்கன்னா அதில் நீ அப்படியே கீழ்ப்படிஞ்சிரு அப்படின்னு. அது எனக்கு புரியல, கொஞ்சம் ஷார்ட்டாக சொல்லுங்கள் பிரதர் அப்படின்னு சொன்னேன். அப்போ அவங்க சொன்னாங்க, இப்போ நீ போய் சாப்பிட்டுட்டு இருக்கிற, சாப்பிடும்போது என்ன உனக்கு என்ன சாப்பாடு அப்படி என்ன உனக்கு இதாக இருக்குது, ஊழியக்காரர் சொல்கிறத கேளு அப்படின்னு சொன்னால் அதை நீ செய்யக்கூடாது. அப்போ அவங்க சொன்னாங்க, அதே இது பர்னபா, ஆண்டோடைய வேலை அங்கே இருக்குது, அதை சுத்தம் பண்ணிட்டு வந்து சாப்பிடு அப்படின்னு சொன்னால் நீ கீழ்ப்படின்னு. இதான் 2 வித்தியாசம். இப்படி எல்லா விதத்திலும் ஆண்டவர் உனக்கு காட்டி கொடுப்பாரு அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்காகவே ஜெபம் பண்ணு, இதை எனக்கு காட்டி கொடுக்கணும். அதே போல் எந்த மனுஷனாக இருக்கட்டும், ஊழியக்காரராக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், அவங்க வரும்போதே என்ன நோக்கத்தோடு வர்றாங்க, என்ன சொல்ல போகிறாங்க அப்படிங்கிறத காட்டி கொடுத்துருவாரு. ஒரு இடத்துல இன்றைக்கி உங்கள் வீட்டில் 20 லட்ச ரூபா காணாமல் போகுதுன்னு ஆண்டவர் சொல்கிறாரு. என்னை பார்க்க வந்தவங்களுக்கு நான் சொன்னேன் இயேசுவின். அதே மாதிரி 20 லட்ச ரூபா காணாமல் போயிடுச்சு. ஒரு இடத்துல ஒருத்தவங்க வந்தாங்க, உங்களுக்கு இன்றைக்கி உங்களுக்கு இந்த நகை கிடைக்க போகுது, தொலைஞ்ச நகை கிடைக்க போகுது அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி அவங்களுக்கு கிடச்சிருச்சு. இப்படி தேவன் செய்த காரியங்கள் அநேகர். அப்போ நான் சொன்னேன், இதே போல் அநேகரை நான் திருப்பணும், என்னை போல் தற்கொலை பண்ண போகிற வாலிப பிள்ளைகளையும் மாற்றி கொண்டு வரணும் கர்த்தருக்குள்ளே. குறிப்பாக ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு சோர்ந்து இருக்கிறவங்கள நான் பலப்படுத்தினேன் ஆண்டவர்.
ஏன்னா புதிய ஆத்துமாக்களை சம்பாதிக்கிறதுக்கு எத்தனையோ ஊழியக்காரவங்க எழும்புவாங்க, சுவிசேஷகர் எழும்புவாங்க. ஆனால் இன்றைக்கி வளர்ந்ததான ஊழியக்காரருக்குள்ள சில காரியங்கள் இருக்கும். அதை என்னால் மாற்ற முடியாது. நீங்கள் காட்டுனா அந்த காரியத்தை நான் சொல்லி அவங்கள கொஞ்சம் உற்சாகப்படுத்துறதுக்கு எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் என்னுடைய முதன்மையான டார்கெட் அப்படின்னு அப்படியே தான் சொன்னேன். அதனால இதுவரைக்கும் என்கிட்ட பழகுற எல்லா ஊழியக்காரர்களும் ஏதோ ஒரு விதத்தில் எல்லாருக்கும் குறைகள் இருக்கும், எனக்கும் குறைகள் இருக்கும். என்னுடைய குறைகளை அவங்கள கொண்டு ஆண்டவர் சொல்லுவார், அவங்களுடைய குறைகளை என்னை கொண்டு சொல்லுவார். அப்படி உருவாகின என்னோட மூத்த ஊழியர்கள் 50-60 வயசு ஊழியர்களும் இருக்கிறாங்க. அதை உதாசீனப்படுத்தி கஷ்டப்படுற ஊழியக்காரங்களும் இருக்கிறாங்க. இப்படி தேவன் என்னை கொண்டு செய்த காரியங்கள் சொல்லிக்கொண்டே போகலாம். இப்போ அந்த சூசைட் பண்ண போனதில் ஒரு காரியம் தானே, ட்ரெயின் காரியத்தை சொல்லியிருக்கிறேன், பற்ற வைக்க போனதான காரியத்தை சொல்லியிருக்கேன். அடுத்த காரியம் பார்த்திங்கன்னா இந்த ஒரு காரியத்தை சொல்லி முடிச்சிடுறேன். அந்த தூக்கு மாட்ட போகணும் அப்படின்னு நினைக்கும்போது, அந்த நான் முதல் சர்ச்சுக்கு போகணுன்னு சொன்னேன் இல்லையா, அப்போ ஆணிகள் பாய்ந்த கரங்களை எடுத்து ஆவலா இயேசுன்னு அழைக்கிறாரே அப்படின்னு பாட்டு பாடினாங்க சொன்னேன் இல்லையா. அப்போ அந்த ஊழியக்காரம்மா ஒரு வாக்குத்தத்த கார்டு கொடுக்குறாங்க. அதில் என்ன எழுதியிருந்ததுன்னா, என்னால் ஒரு நாட்கள் பெருகும் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும். அதை நான் உங்களுக்கு சொல்ல மறந்துட்டு இப்போ ஞாபகம் வரவும் ஏவுதல் வரவும் சொல்கிறேன். நினச்சி பார்க்குறேன், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் உண்மை உள்ளது. இது வரைக்கும் எனக்கு பார்த்திங்கன்னா கேன்சரை உண்டு பண்ணுறதான ஒரு கிருமி இருக்கிறதா சொன்னாங்க. 12 வயசில், இத்தனை வயசில் இறந்து போயிடுவாங்க, 17 வயசில் இறந்து போயிடுவாங்க அப்படிலாம் சொல்லி சொன்னாங்க டாக்டர். எனக்கு 37 வயசு முடிய போகுது. கர்த்தர் தெய்வீக சுகத்தை கொடுத்தார். அப்போது நான் ஆண்டவர்கிட்ட கேட்பேன், நீங்கள் அன்றைக்கு குஷ்டரோகியை குணப்படுத்தினது உண்மை, அன்றைக்கு பார்வை அடைச்சது உண்மை, அந்த வல்லமை இன்னும் குறையவே இல்லை, அது அப்படியே இருக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன், அதனால் எனக்கு தெய்வீக சுகம் வேணும் அப்படின்னு சொல்லுவேன். அப்படி எத்தனையோ முறை. ஒரு முறையெல்லாம் நாய் கடிச்சிருச்சு. நாய் கடித்த உடனே சில ஒரு 20 நாள் கழித்து எங்கெங்கெல்லாம் அசுத்தமான பார்க்க அங்கே எப்படி சொல்கிறது, சிரிச்சிடக்கூடாது, யூரின் போடுற நாய் போகிற மாதிரியாவே ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். காலை தூக்கி இப்படி எங்கே எலும்பு வாடை அடிக்கிறது, கரை அழகாக இருக்குது, எங்கேயோ வாடை வருது அப்படின்னு இப்படி எனக்குள்ள ஒரு மாற்றங்கள், எச்சிலாம் ஊற்றுறது, இப்படிப்பட்டதான மாற்றங்களாக வர்றதை நான் உணர்ந்த நாய் கடித்ததில். நாளாக அந்த நாயோட சுபாவம் மாறுறதை நான் உணர்கிறேன். ஆனால் ஆண்டவர் அறிஞ்சிருக்கிறேன், ஏற்கனவே இந்த கேன்சர் வியாதியிலேருந்து குணமாக்கியிருக்கிறாரு, அது ஒரு விசுவாசம் இருக்குது. இப்போ நாய் கடிச்சிச்சு. இதில் அப்போ நான் முடிவு எடுத்தேன், இதுக்கு மேலே நம்ம இருக்கக்கூடாது, இந்த இடத்துல தனி அறையில் தான் போய் ஜெபம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமை பூட்டி 2 நாள் ஜெபம் பண்ணேன். 2 நாள் வெளியவே வரலை. 3ஆவது நாள் வெளியே வரும்போது கர்த்தர் அந்த அறிகுறியெல்லாம் கர்த்தர் மாற்றியிருந்தார். அந்த நாய் கடித்ததான இடமெல்லாம் காஞ்சி அப்படியே சரியாயிடுச்சு. அப்புறம் ஒரு முறை தேள் சொல்லுவாங்களே, கருப்பாக இருக்குமே, நட்டுவாக்கலையா, அது கடித்தது. அதிலிருந்து கூட கர்த்தர் என்ன செஞ்சார், இப்படி தெய்வீக சுகத்தில் சின்னதாக இருந்தாலும் பெரியதாக இருந்தாலும் கர்த்தர் அவர் அனுபவிக்கும்படி ஏதோ உதவி செய்திருக்கிறார். அதை நான் உணர்கிறேன். அதனால் இந்த தெய்வீக சுகன்றது கட்டாயம் கிடையாது, அவங்களுடைய விசுவாசம். எனக்கு அதே வல்லமை, அதே ஆண்டோடைய வல்லமை இன்றைக்கி இருக்குதுன்னு நான் நம்புகிறேன். அதனால நான் மருந்து மாத்திரை எடுக்காமல் வாழணும்னு ஆசைப்பட்றேன். எனக்கு இப்போ தான் 2.5 வருஷம் ஆகுது மேரேஜ் ஆகி. என் மனைவிக்கு பார்த்திங்கன்னா அந்த ரத்தம் காலியாகிறதான வியாதி இருக்குன்னு சொன்னாங்க. மாதம் 2 யூனிட் ரத்தம், 2 யூனிட் வெள்ளை அணுக்கள் டோனர்னு சொல்லுவாங்க. அது தான் அவங்கள உயிரோடு இருப்பாங்கன்னு பாருங்கள். அவங்களுக்கு 8 வயசுலேருந்து 26 வயசு வரைக்கும் அதை செஞ்சுருக்கிறாங்க. ராமநாதத்துலேருந்து சென்னை, இங்கே ராஜீவ்காந்தி ஆஸ்பத்திரியில். அப்போ நான் அவங்கள சுவிசேஷ ஊழியம் செய்யும்போது பார்த்தேன். இடைப்பட்ட இடங்களில் டிரைவர் வேலைக்கும் போவேன், ஒரு டாக்டர்கிட்ட டிரைவர் வேலைக்கு போவேன். அங்கே பார்த்து நான் சொன்னேன், நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளுங்க, ஏற்கனவே நீங்கள் சர்ச்சுக்கு போன மாதிரி தெரியுது, நீங்கள் ஆண்டவரை ஏற்றுக்கொள்ள உங்களுக்கு ஒரு கிறிஸ்டின் மாப்பிள்ளையை தருவார், அப்போ அவருக்கு நிச்சயம் பண்ணதுலேருந்து உங்களுக்கு சுகம் ஸ்டார்ட் ஆகிரும் அப்படின்னு சொல்லிட்டு. கடைசியில் பார்த்தா எனக்கே அவங்க நிச்சயம் பண்ணுற பெண்ணாக கிடைச்சாங்க. நிச்சயம் பண்ண அந்த நாள்லேருந்து அவங்களுக்கு அது சரியாயிடுச்சு. இப்போ கல்யாணம் பண்ணி இப்போ 2 வருஷம் ஆகுது. இது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வியாதியும் இல்லை, அதுக்கான அறிகுறியும் இல்லை. என்னோடு சேர்ந்து அவங்க ஊழியம் செய்கிறாங்க. இதெல்லாம் தேவனால் முடியும். அப்போ இப்போ தான் நான் பழசெல்லாம் யோசிக்கிறேன், இதெல்லாம் எப்படி ஆகும், எப்படி நம்ம இந்த வெள்ளை ட்ரெஸ்ஸு போட்டோம், எப்படி இருந்து வந்தோம் அப்படின்னு யோசிக்கும் போது தான் எல்லா காரியங்களையும் நினச்சி பார்க்குறேன். அந்த இடத்துல
ஒரு இஸ்லாமிய மார்க்கம் அதிகமாக இருக்கிறதுனால கிறிஸ்டின் ஆளாக வந்தால் நான் நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அங்கே கிறிஸ்டினே கிடையாது. அப்போ ஹிந்து ஆளுக்களாக வந்திருந்தாலும் கூட நான் என்ன செஞ்சுருக்க மாட்டேன், நம்பியிருக்க மாட்டேன். ஏன்னா அதில் குறைவு தான், முஸ்லீம்ஸு தான் அங்கே மெஜாரிட்டி. அப்போ அந்த இடத்துல என்னை ரசிக்கப்படுத்துறதுக்காக அந்த ஊரில் ஒரு ஆளாக என்னை ஆண்டவர் என்ன செஞ்சார், அந்த ரயில்வே ட்ராக்கில் சந்திச்சார். அப்படிங்கிறத உணர்ந்த உடனே நான் சோத்திரம் பண்ணேன். ஆண்டவரே ரொம்ப நன்றி ஆண்டவரே, என்னை வந்து நீங்கள் சந்திச்சிங்க. ஆம், உள்ளபடியே நானே உன்னை சந்தித்தேன், உன்னை அன்பினாலும் காரணித்தாலும் இழுத்துக்கொண்டேன்னு பேசினார். அப்போ தான் உன்னை வந்து மெய்யாலுமே இயேசு தான் நம்ம சந்திச்சிருக்கிறாரு அப்படின்னா. அப்போ தூக்கு மாட்ட போன இடத்துலையும் கூட அந்த காரியம், அந்த பற்ற வைக்கிறதுக்கு இதெல்லாம் யோசித்து பார்த்தேன். தூக்கு மாட்ட போன இடத்துலையும் கூட என்னால் உன் நாட்கள் பெருகும், ஆயுசு நாட்கள் விருத்தியாகும்னு சொன்னார். அந்த வாக்கு தத்தத்தை நான் உனக்கு நிறைவேற்றினேன், இனிமேலும் அதை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னார். இப்படி அப்போ பற்ற வைக்கலையே அப்படிங்கிறத, அக்னி உன் பேரில் பற்றாது அப்படின்னு வசனம் இருக்கு இல்லையா, அது மூலியமாக தான் ஆண்டவர் நம்மளை பற்றி குச்சியை பற்ற வைக்கலை அப்படிங்கிறத இதெல்லாம் உணர்ந்தேன். இப்போ என்னென்னா ஃபைனலாக படிப்பறிவு இல்லாத என்னை, 18 வயசில் 7வது படித்த என்னை முழு வேதத்தையும் படிக்க கர்த்தர் உதவி செய்தார். அப்போது ஜெபங்கள், கூட்டங்கள், 24 ஹவர்ஸ் ஜெபமாக ரொம்ப உற்சாகமாக இருப்பேன். தேவ செய்தி கொடுக்குறத ரொம்ப உற்சாகமாக இருப்பேன். இன்றைக்கும் ஒரு தலைப்பு கொடுத்தா கர்த்தர் கிருபையை கொண்டு 4 மணி நேரம் பேச முடியும். அப்படிப்பட்ட அநேக சபைகளில் கன்வென்ஷன் பிரசங்கியார ஆண்டவர் பயன்படுத்தி வருகிறார். பாருங்கள், அப்படின்னா நீங்கள்லாம் பார்க்குறவங்க எத்தனை பேர் என்னென்ன படிப்பு படிச்சிருப்பீங்க. படிக்காத என்னையும் கூட கர்த்தர் இந்த காரியத்தை செய்வாரே ஆனால், நீ எவ்வளவு கல்வி ஞானம் பெற்றிருக்கிற மகனே மகளே, உன்னையும் கொண்டு கர்த்தர் செய்ய முடியும். நீ கர்த்தருக்கு உன்னுடைய இதயத்தை, கர்த்தருக்கு உன்னுடைய காரியத்தெல்லாம் ஒப்புவிச்சு பாரு, நிச்சயமாக கர்த்தர் உன்னை ஒரு ஊழியக்காரனாக மாற்றுவார். இல்லை நீ என்ன படிக்க விரும்புகிறியோ கர்த்தருக்கு முதலிடம் கொடுத்து அடுத்த காரியத்தில், படிப்பு காரியத்தில் போய் நிச்சயமாக கர்த்தர் நீ எதிர்பார்க்குற காரியத்தை தருவார். இன்றைக்கு என்னென்னா கர்த்தருக்கு முதலிடம் கொடுக்கறதில்ல, படிப்பு காரியங்களுக்கு. அது எவ்வளோ பெரிய படிப்பாக இருக்கட்டுமே, கர்த்தருக்கு கொடுக்குற நேரத்தை கர்த்தருக்கு கொடுத்து பாருங்கள், நிச்சயமாக கர்த்தர் உங்களை பெரிய ஜாதியிலேயே பெரிய ஜாதியாக கர்த்தர் உங்களை வைப்பார். எல்லாத்துக்கும் உயர்வான இடத்துல வைப்பார். இப்படி அநேக காரியங்கள் நான் சொல்லிக்கிட்டே போகலாம். இப்போ உதாரணமாக எங்கள் அக்காவுக்கு மேரேஜ் ஆகி முதல் குழந்தை பிறந்தது. அப்போ நான் மலேசியாவில் இருந்தேன். அப்போ நான் சொன்னேன், என்ன குழந்தை பிறந்திருக்கு, ஆண் குழந்தை. அப்போ நான் தூங்குறேன், அதை கேட்டு அன்றைக்கி நைட்டு திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. அந்த ஆண் குழந்தைக்கு தேவப்பிரியன் என்று நீ பேரிடுவாயாக அப்படின்னு ஒரு சத்தம் கேட்டது. அப்போ நான் கேட்டேன், என்ன பேர் வைக்க போகிற அக்கா அப்படின்னு. நான் எங்கள் அக்காவுக்கு ஒன்றும் செய்யலை, என் குடும்பத்துக்கு ஒன்றும் செய்யலை. இப்போ ஆண்டுக்குள்ளே வந்தோன்னே சில கணங்கள் எனக்கு கிடைச்சது குடும்பத்தில். அதுவும் மூலியமாக அவங்க சொல்கிறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு மருமையம் பிறந்திருக்கான் அப்படின்னு. என்ன பேர் வைக்க போகிற அப்படிங்கிற. என்னமோ தெரில தம்பி, உன்னைகிட்ட தான் சொல்லணும்னு தோணுது, நீ தான் பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ எங்கள் வீட்டில் மூத்தவங்களாம் இருக்கிறாங்க. அவங்க சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், அவனுக்கு தேவப்பிரியன் என்று பெயரிடுவாயாக, தேவன் மேல் பிரியம் கொண்டு இருக்கிறபடினா தேவப்பிரியன் அப்படின்னு சொல்லிட்டு. இன்றைக்கி அந்த பையன் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. கல்வியிலும் சின்ன குழந்தை தான், 2வது தான் படிக்கிறான். பார்த்திங்கன்னா சூரியன் எப்படி வெளிச்சம் கொடுக்குது, நிலா எப்படி வெளிச்சம் கொடுக்குது, அதுக்கு எப்படி ஒளி வந்துச்சு, இப்படி கேட்குற கேள்விக்கு ஆச்சரியமாக இருக்குது அதையெல்லாம் பார்க்கும் பொழுது. அப்போ தேவனுடைய பிள்ளைகள் தேவ ஞானத்தினால் அது கேட்குறாங்க. அப்படி ஒரு காரியம். அடுத்து அந்த பையன் பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 3 வயசு 4 வயசு வரை அழுகவும் இல்லை, அம்மான்னு கூட சொல்ல, ஒரு ஊமை மாதிரி தான் இருப்பான். கிள்ளுனாலும் சரி, அடித்தாலும் சரி, பேச்சே வராது. அப்போ எங்கள் அக்கா சொல்கிறாங்க, எங்கே மருமையை ஊமையாக போயிடுவானோன்னு இப்போ நினைக்கிறேன் அப்படின்னு. அப்போ நான் முழங்கால் நின்றேன். ஆண்டவரே, நீ கழுதையை குறித்து கூட பேச வைக்க வல்லவர், கழுதையை பேச வைக்க வல்லவர்னா என் மருமையினை பேச வைக்க நீ வல்லவர் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். நாளைக்கு நான் சொல்லுவேன், நாளைக்கு ஃபோன் அடித்து பேச போகும்போது அவன் என்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணேன். அவன் ஃபோன் அடிக்கிறான், மலேசியாவிலேருந்து ஃபோன் எடுக்கிறான். ஹலோ மாமா அப்படின்னு கேட்குறான். யார் இது மாமானுக்கு கேட்குறது? நான் தான் மாமா, தேவப்பிரியன் அப்படின்றான். எனக்கு ரொம்ப சந்தோஷம். அதை பார்த்துட்டு எல்லோரும் கத்துறாங்க. ஏன்னா ஃபோனு வந்தது, அவனே அறியாமல் டக்குன்னு ஃபோன் எடுத்து அட்டன் பண்ணியிருக்கிறான். எல்லோரும் அம்மானு கூப்பிடுவாங்க. கர்த்தர் கிருபையினால்
என்னுடைய அக்கா பசங்க என்னை மாமான்னு முதல் தடவை கூப்பிடும்படி கர்த்தர் செய்தார். இதுவரைக்கும் அவங்க ரொம்ப என் மேலே பிரியமாக, இந்த சின்ன பசங்களாக இருக்கட்டும், எங்கள் அக்காவாக இருக்கட்டும், எல்லோரும் பிரியமாக இருக்க உதவி செஞ்சேன். இப்போ இந்த கடன் பிரச்சனை கூட வெளிநாட்டுக்கு சொன்னேன் இல்லையா? அப்போ எனக்கு ஊழியத்துக்கு போகணுன்னு சொல்லும்போது நான் அவர்கிட்ட சொன்னேன், அப்பா என்னால் கடன் கொடுக்க முடியல, நீங்கள் எனக்கு ஒரு உதவி பண்ணணும் அப்படின்னு. என்ன அப்படின்னு கேட்டேன். நீங்கள் வெளிநாட்டுக்கு 2,00,000 செலவு பண்ணி கடன் கொடுத்து அனுப்பி வச்சிங்களா, வேஸ்ட்டாக போச்சே, அதான் நீ தான் தரப்போறியில, எப்படி வேஸ்ட்டாக போகணும்? அப்போ நான் சொன்னேன், இல்லை ஆண்டவர் இந்த மாதிரி சேவை செய்ய என்னை அமைச்சிருக்கிறாரு, அழைச்சிருக்கிறாரு, நான் அதுக்கு போகணும், அதுக்கு கடன் இல்லாமல் போகணும், இல்லைன்னா கடன் கொடுத்த நீங்கள் தயவு கொடுக்கணும், எனக்கு டிஸ்டர்ப் இல்லாமல் நீ சந்தோஷமாக ஒன்று செய்ய, எப்போ கொடுக்குமே கொடுக்கணும், இல்லை வேணாம் அப்படின்னு சொல்லிடணும் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், அவர் மறந்துட்டாரா என்னன்னு தெரியல, அவர் சொன்னார், அப்படியா நீ சேவை தானே செய்ய போகிற, எனக்காக ஜெபம் பண்ணிக்க, எங்கேயும் நீ நல்லா இருந்தால் போதும், நீ அந்த 2,00,000 ரூபா தர வேணான்னு உன் ஏசுநாதர் சொல்கிறாரு, அப்படி சொல்லிட்டு நினச்சிக்க, 2,00,000 ரூபா தர வேணாம் அப்படின்ட்டார். எனக்கு ரொம்ப என்ன இப்படி ஒரு காரியம் ஆண்டவர் செஞ்சுட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு, அவருக்கு பார்த்திங்கன்னா 5 பொம்பளை பிள்ளைங்க, 2 பேருக்கு மேரேஜ் ஆகாமல் இருந்துச்சு. என்னுடைய அறிமுகமாகிற அந்த டயத்தில் அவங்களுக்காக நான் ஜெபம் பண்ணேன். ஆண்டவரே இவர் என்னுடைய கடனை வேணான்னு சொல்லிட்டாரு, நீ சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லிட்டாரு, அதனால் அந்த 2 அக்காவுக்கும் நீ நல்ல மாப்பிள்ளையாக கொடுக்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி ஜெபம் பண்ணேன். அதில் ஒரு அக்காவுடைய மேரேஜுக்கு நானே இருந்து எல்லாம் அந்த மகளில் பண்ணேன். அந்த வீரசேகரன் அப்பாவுடைய பிள்ளைகளுக்கு, அதில் ஒரு பிள்ளைக்கு நான் கூட இருந்தேன், எல்லாமே செஞ்சேன். அந்த வேலைகளில் சந்தோஷமாக இருந்துச்சு, நல்ல மாப்பிள்ளை கிடச்சாங்க. அடுத்து லாஸ்ட்டு பிள்ளைக்கும் கூட, ரூபி சகோதரிக்கும் கூட நல்ல மாப்பிள்ளை கிடச்சாங்க. இதெல்லாம் யார்கிட்டையும் நான் பகிர்ந்துக்கிறல, இன்றைக்கி அந்த வாய்ப்பு கர்த்தர் கொடுத்துருக்குறா, அதனால் நான் சொல்கிறேன். இப்படி பல காரியங்கள், பலவிதமான காரியங்கள், சபையில் தீர்க்க தரிசனம் சொல்கிறது அது அப்படியே நடந்து நிறைவேறும். இப்படி பலவிதமான விதத்தில் பலவிதமான நன்மைகள் செய்து, எனக்கும் செய்து, மற்றவங்களுக்கும் என் மூலியமா செய்து கர்த்தர் நடத்தி வருகிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற கேட்குற நீங்களும் கூட தேவனை உறுதியாக பிடித்து கொள்வீர்களானால், கர்த்தருடைய வாக்குத்தத்தம் ஒன்றும் அப்படியே நிறைவேறக்கூடியதாக இருக்கிறது. அன்றைக்கு என்னால் உன் நாட்கள் பெருகும், உன் ஆயுசின் வருஷங்கள் விருத்தியாகும் என்று பேசின அந்த வாக்குத்தத்தத்திலிருந்து இந்நாள் வரைக்கும் என்ன வாக்குத்தத்தம் எனக்கு கொடுத்தாரோ வசனம், அதை அப்படியே கர்த்தர் நிறைவேற்றி வருகிறார். அதில் எந்த மாற்று கருத்து இல்லை. எல்லா விதத்திலையும் நான் குறைவுள்ளவனாக இருக்கிறேன். ஆனால் கர்த்தருடைய காரியத்தை என்னை கொண்டு செய்கிறதில் அவர் எப்பொழுதும் நிறைவானவராக இருக்கிறார். அப்படி நம் தேவன் இருக்கிறபடினால், அவர் வரும்போது நானும் கூட எப்படியாயினும் பூர்ணமாக்கப்பட்டு கர்த்தருடைய நாமத்துக்கென்று எதையும் செய்து அவர் நாமத்தை மகிமைப்படுத்தி அவர் வரும்போது நானும் எடுத்துக்கொள்ளப்படணும், எங்கள் குடும்பத்தாரும் எடுத்துக்கொள்ளப்படணும், நீங்களும் எடுத்துக்கொள்ளப்படணும். எனக்காக ஜெபிச்சுக்குங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் பதில் சொல்லிட்டேன். அந்த கோடாங்கி காரியங்கள் எல்லாம் கற்றுக்கொள்ளணும்னு இருந்தேன், அதுக்கு இன்னும் நான் உங்களுக்கு பதில் சொல்லவே இல்லை, அது என்ன நடந்துச்சுன்னு. இப்போ என்னென்னா ஃபைனலாக, இப்போ எந்த பெரியப்பா அந்த கோடாங்கி காரியங்களாக அந்த அமாவாசைக்கு அடுத்த வருஷம் கற்றுத்தரேன்னு சொன்னாரோ அந்த நாள் வந்தது. அந்த நாள் வரும்போது ஒரு நாளைக்கு, அந்த அமாவாசைக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு முன்னாடி அவரை சந்திக்கும்போது நான் ஊழியக்காரனா இப்போ என்ன ட்ரெஸ்ஸு போட்டிருக்கனோ அதே ட்ரெஸ்ஸோடு போய் அவரை சந்திக்கிறேன். சந்திக்கும்போது அவரை பார்த்து சொன்னேன், நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு சீக்கிரமே ஒரு வியாதி பலவீனம் வரப்போகுது, அதுக்குள்ளே நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுங்க, உங்களுக்கு அது வராது, தப்பிச்சிருவீங்க, இல்லைன்னா ரொம்ப சிரமம் பெரியப்பா. அதுக்கப்புறம் இந்த மந்திரத்தை எல்லாம் விட்டுருங்க, கோடாங்கி பூஜாரிகளெல்லாம் விட்டுருங்க, இயேசு தான் மெய்யான தேவன் அப்படின்னு ஏற்றுக்கொள்ளுங்க. இதை விட பூர்ணமான சமாதானம், இதை விட அதிகமான வருமானம், நன்மையான காரியத்தில் தருவார் பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். அவர் அந்த இடத்துல ஃபாதர் ஆகிட்டேன், நான் அவனை என்ன பேசுகிறது, நாளைக்கு கழிச்சுலாம் நீ இந்த மந்திரத்தை வாங்கிடுவ, இதை உன்கிட்ட கொடுத்துடலாம்னு நினச்சேன், நீ ஃபாதராக வந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொன்னேன். இல்லை, தேவன் செஞ்சது தான், உங்களையும் கர்த்தர் மாற்றுவார் பெரியப்பா, நான் சொன்னதை ஞாபகம் வச்சுக்குங்க அப்படின்னு. என்ன நடந்துச்சுன்னு தெரில, சில நாள் கழிச்சு கேள்விப்பட்டேன் அவர் முடியாமல் போயிட்டார் அப்படின்னு. அதை கேள்விப்பட்டு நான் போனேன். பார்த்திங்கன்னா அவருக்கு ஒரு முடக்குவாதம் மாதிரி கை காலெலாம் விளங்காமல் முடியாமல் இருந்தார். அப்போ நான் போய் கொஞ்சம் பேசினார். அப்போ சொன்னார், மகனே நீ சொன்ன அன்னைக்குன்னு நான் உன்னை உதாசீனப்படுத்தினேன், இவ்வளவு நாள் இல்லாமல் இவ்வளவு மந்திரம் இவ்வளவு காரியங்கள் நம்ம செய்கிறோம், நம்மள்ட்ட இயேசு தான் தெய்வம்னு சொல்லிட்டு போகிறான் அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன். அதுக்கு அடுத்த நாள் தான் எனக்கு முடியாமல் போயிடுச்சு, இத்தனை நாள் ஆகிப்போச்சு, சரியாகலை அப்படின்னு.
அப்போ நான் சொன்னேன், நீங்கள் அப்போவே ஆண்டவர் சொன்னதை கேட்டிருக்கலாம்ல பெரியப்பா, இப்பயும் ஒன்றும் இல்லை, இதெல்லாம் விட்டுறேன் ஏசப்பா அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள், சரியாகுதோ ஆகலையோ கர்த்தர் உங்களை சமாதானத்தோடு வைப்பார் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் ஒரு இடத்துல ஆட்டோவில் போகும்போது பார்த்து சொன்னார், இப்படிலாம் நான் அது செய்கிறதில்ல மகனே அப்படின்னு. ரொம்ப சந்தோஷம் பெரியப்பா அப்படின்னு சொன்னேன். இந்த சர்ச்சுக்கு தான் என்னால் போக முடியல, கால் இதெல்லாம் முடியாமல் இருக்கிறனால. இருந்தாலும் நான் ஏசப்பாவை மனசில் நினச்சிக்கிறேன், முன்னாடி மாதிரிலாம் நான் பூஜை இதெல்லாம் செய்கிறதில்லப்பா அப்படின்னு. ஒன்றே ஒன்று புரிஞ்சுக்கிட்டேன், இப்படி இருந்த உன்னைய மாற்றிருக்காருன்னா உண்மையான ஆண்டவர் ஏசப்பா தான் அப்படிங்கிறத அவர் சொன்னார். சரி பெரியப்பா, இதுவே பெரிய சந்தோஷம்தான். எப்படியாவது மறிக்கிறதுக்குள்ளே நீங்கள் சர்ச்சுக்கு போயிருங்க, அங்கே சொல்கிற காரியங்களெல்லாம் நீங்கள் செய்யுங்க, உங்களுக்கு சொர்க்கத்தில் இடம் இருக்கும், இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் பெரியப்பா அப்படின்னு சொல்லி சொன்னேன். சரி மகனே, நீ சொன்னபடியே செய்கிறேன் அப்படின்னு சொன்னார். இதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு தெரில, நான் இன்னும் ஊருக்கு போகலை. இவ்வளோ காலமாக இங்கே தான் வெளியிலேயே வெளிநாடு வெளியூர் இப்படி தான் பயணம் போகுது. கர்த்தர் என்னையும் கூட பயன்படுத்தினார், உங்களையும் பயன்படுத்துவாராக. கர்த்தர் கிருபையினால் அநேகர் இதை பார்க்குறவங்க நீங்கள் சாட்சி கொடுக்க கூப்பிட்டாலும் நாங்கள் தயாராக இருக்கிறோம். விசேஷித்த கன்வென்ஷன் ஆராதனைகள் ஜெபங்கள் தேவ செய்தி கொடுக்க நீங்கள் அழைப்பு கொடுத்தாலும் வர நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். இந்த வாய்ப்பினை தந்ததான சகாயம் பாஸ்டருக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த மீடியாவுக்கு ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கொள்கிறேன். இந்த காரியங்கள் எப்படி பேசியிருக்கிறேன்னு தெரியாது, நலமானதை எடுத்துக்கொள்ளுங்கள், நலமில்லாததை விட்டு விடுங்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.